Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we open our Bibles to the book of Daniel, chapter 7, தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். and read verses 2 and 3. 2ஆம் 3ஆம் வசனங்களை தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. Daniel spake and said, I saw in my vision by night, and behold, the 4 winds of the heaven strove upon the great sea, and 4 great beasts came upon from the sea, diverse one from another. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are living in terrible times, கொடுமையான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். and things are going to get worse and worse. காரியங்கள் இன்னும் மோசமாகிக் கொண்டே போகிறது. And we who know many of these things are still sleeping. இப்படிப்பட்ட காரியங்களை, அநேக காரியங்களை நாம் அறிந்திருந்தாலும் இன்னும் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். So it is time that we all woke up, and these messages and these Bible studies are for this reason of waking us up. நாம் எழும்பி கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலமாக இது மாறிவிட்டபடியினால் நாமை தட்டி எழுப்பக்கூடியதான ஒரு நோக்கத்தோடு இந்த வேத பாடங்களும் இந்த தூதுகளும் அமைந்திருக்கிறது. They say that to be forewarned is to be forearmed. முன் எச்சரிக்கை கொடுக்கப்படுதல் முன்னதாகவே ஆயுதங்களை தரித்து யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு சமம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. Many things are happening around us. Many things are going to happen around us. பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் சம்பவிக்க போகிறது. So we need to arm ourselves to face the troubles of the future. வருங்காலத்தில் நாம் சந்திக்க போகிறதான பிரச்சனைகள், கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளும்படியாக நாம் ஆயுதம் தரித்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். There is going to be a period of tribulation, a period of trouble for God's children, not only after Jesus comes, but even before Jesus comes. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு வந்து போன பிற்பாடு ஒரு உபத்திரவ காலம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவின் வருகைக்கு முன்பதாகவும் ஒரு உபத்திரவ காலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. So these messages are a wake-up call to prepare us for these troubles of the near future. மிகவும் சமீபமாக நம்மை எதிர்நோக்கி இருக்கிற இந்த எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிறதான பிரச்சனைகளை நாம் சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த கூட்டங்கள், இந்த தூதுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. For many centuries this planet has been the battleground of 2 powerful invisible kingdoms. பல நூற்றாண்டுகளாக கண்ணுக்கு புலப்படாத 2 அதரிசனமான சக்தி வாய்ந்த ராஜ்யங்களுடைய யுத்த களமாக இந்த பூமி இருந்திருக்கிறது. To be more precise, the battleground of these 2 powerful invisible kingdoms is not just the planet. We, our hearts, our minds are the battleground of these 2 kingdoms. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த 2 சாம்ராஜ்யங்களுடைய யுத்த களம் பூமி மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் தான் அந்த யுத்த களமாக இருக்கிறது. So every day these 2 kingdoms, the kingdom of God and the kingdom of Satan, the kingdom of good and the kingdom of evil, are colliding in our hearts, in our minds. We are the target of these 2 kingdoms. இந்த 2 சாம்ராஜ்யங்களுமே ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் ஒன்றை ஒன்று எதிர்த்து போராடி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த 2 சாம்ராஜ்யங்களுடைய லக்கு நாமத்தான் இருக்கிறோம். Even this meeting has not been arranged by our own. It is part of this warfare on behalf of the kingdom of God that these meetings are being held. இந்த கூட்டங்கள் கூட தற்செயலாக இந்த இடத்தில் ஒழுங்கு செய்யப்படவில்லை. இந்த 2 சாம்ராஜ்யங்களில் ஒரு சாம்ராஜ்யமா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு போர் தந்திரமாக, அந்த யுத்தத்தின் ஒரு பகுதியாக இந்த கூட்டங்கள் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. We just read 2 verses from the Bible as part of a vision that a man of God saw many centuries ago. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனுஷன் கண்டதான தரிசனத்தை குறித்து 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். He saw that the 4 winds of heaven strove upon the great sea. பெரிய சமுத்திரத்தின் மேல் வானத்தின் 4 காற்றுகளும் மோதி அடிக்கிறதாக அந்த மனிதன் தரிசனத்திலே கண்டார். Now we are going to analyze this verse from various angles. இந்த வசனத்தை பல்வேறு கோணங்களில் இருந்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம்.
These four winds of heaven, as we saw, this is the theme under which we are studying the Word of God. நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வானத்தின் 4 காற்றுகள் என்கிறதான தலைப்பின் கீழ்தான் நாம் இந்த வேத பாடங்களை கவனிக்க இருக்கிறோம். These four winds of heaven represent supernatural activity. இந்த வானத்தின் 4 காற்றுகளும் என்று நாம் சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகளை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. So based on this, our objectives, we will place before you our objectives in delivering these Bible studies. இந்த வேத பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பின்பாக எங்களுடைய குறிக்கோள் என்ன என்பதை நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறோம். These winds are going to blow all over the world. இந்த காற்றுகள் முழு உலகத்திலும் வீச போகிறது. And these studies are prepared to warn you that these winds are not just going to blow somewhere in the world, but it's also going to blow in India. இந்த காற்றுகள் ஏதோ உலகத்தின் ஒரு மூலையில் வீச போகிறது என்பதனால் அல்ல, இந்தியாவிலும் இந்த காற்றுகள் வீச போகிறது. எனவே உங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த வேத பாடங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. Secondly, we are here to warn you that these winds are not just going to blow somewhere in India, they are going to blow in your house. இரண்டாவதாக, இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியிலே இந்த காற்றுகள் வீச போகிறதில்லை, உங்களுடைய வீடுகளில் இந்த காற்றுகள் வீச போகிறது என்பதை உங்களுக்கு எச்சரிக்கும்படியாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். The third objective that we have in giving you these Bible studies, இந்த வேதபாடத்தை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதின் மூன்றாவது நோக்கம், these winds are very strong. They are not literal winds that will sweep your body away. They are spiritual winds that will sweep your minds away. இந்த காற்றுகள் என்று சொல்லும்போது அவைகள் சக்தி வாய்ந்தவைகளா இருக்கிறது. நம்முடைய சரீரங்களை தூக்கி கொண்டு போகிற காற்று அல்ல, எழுத்தின்படியான காற்று அல்ல, நம்முடைய மனதை வாரிக்கொண்டு போகக்கூடியதான ஆவிக்குரிய காற்றாக இது காணப்படுகிறது. Therefore these Bible studies are held so that when these winds blow, we are not carried away by these winds, rather we are synchronized with Christ and stand strong in the midst of these winds. இந்த காற்றுகள் வீசும்போது நாம் இந்த காற்றுகளினால் வாரிக்கொண்டு போகப்படாமல் இந்த காற்றுகளை எதிர்த்து நின்று கிறிஸ்துவோடு ஒத்து இசைந்து காணப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த வேத பாடங்கள் இங்கே நடத்தப்படுகிறது. The fourth reason, நான்காவது காரணம், it's not just enough to withstand these winds when they blow. இந்த காற்றுகள் வீசும்போது அந்த காற்றுகளை எதிர்த்து நின்றால் மாத்திரம் போதாது. These winds of heaven are not only bad winds, there are also good winds that are going to blow in these days. இந்த வானத்தின் காற்றுகள் என்று சொல்லும்போது அவைகள் கெட்ட காற்றுகள் மாத்திரமல்ல, சில நல்ல காற்றுகளும் இந்த நாட்களில் வீச போகிறது. So these Bible studies are being held so that we can be part of those good winds, and as winds we can blow upon others and bring them into the light. நாம் அந்த நல்ல காற்றுகள் வீசும்போது அதனுடைய ஒரு அங்கமாக இருந்து நாமும் அந்த நல்ல காற்றுகளாக மாறி மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய இடத்துக்கு நாம் கடந்து வரும்படியாக இந்த வேத பாடங்கள் நடத்தப்படுகிறது. With this, let's come back to our key verse. இந்த குறிக்கோள்களை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய தலைப்பு வசனத்துக்கு திரும்பி வருவோம். We saw that this man of God saw in his visions by night the four winds of heaven striving upon the sea. இந்த தேவனுடைய மனுஷன் ராத்திரியிலே தனக்கு உண்டான தரிசனங்களில் வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் வீசுகிறதை பார்த்தான் என்று நாம் வாசித்தோம். As I told you, these winds represent heavenly activity. நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த காற்றுகள் பரலோகத்தின் ஒரு கிரியையை அது காட்டுகிறது. As a result of this heavenly activity, இந்த வானமண்டலங்களில் நடக்கிறதான கிரியைகளின் விளைவாக verse 3 says, four beasts rose up out of the earth, one after the other. 4 பெரிய மிருகங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பினதாக 3ஆம் வசனம் சொல்லுகிறது. What those four beasts are mentioned in detail in the verses below. இந்த 4 மிருகங்கள் என்ன என்பதை குறித்து அதற்கு கீழே இருக்கிற வசனங்கள் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. In verse 17 we read of the explanation. These four beasts are four kings or kingdoms that will rise up out of the earth one after the other. 17ஆம் வசனத்திலே அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் என்று நாம் தெளிவான விளக்கத்தை பார்க்கிறோம். Or kingdoms. இல்லாவிட்டால் அது 4 ராஜ்யங்களை காண்பிக்கிறது. But all this is history. It's not prophecy. It's already been fulfilled centuries ago. ஆனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இது தீர்க்க தரிசனம் அல்ல, இது சரித்திரமா இருக்கிறது. ஏனென்றால் இது ஏற்கனவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்தேறிவிட்டது. The first beast represents the Babylonian Empire. முதலாம் மிருகம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது.
We know about the hanging gardens of Babylon, how Nebuchadnezzar built that Babylon. All this is history. நேபுகாத்நேசர் எப்படி பாபிலோனை கட்டினான், பாபிலோனின் தொங்கு தோட்டங்களை கட்டினான் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் சரித்திரத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. After that came the Medo-Persian Empire. அதற்கு பிற்பாடு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்பினது. In the Bible we read of King Ahasuerus, Artaxerxes. These were kings of the Medo-Persian Empire. அகாஸ்வேரு ராஜா, அர்தசஷ்டா ராஜா என்னும் ராஜாக்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லாம் மேதிய பெர்சிய ராஜாக்களாய் இருந்தார்கள். After that came the Greek Empire. We know of Alexander the Great who ruled the Greek Empire. அதற்கு பிற்பாடு கிரேக்க சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வந்தது. அதிலே ஒரு மன்னன் தான் மகா அலெக்சாண்டர். நாம் அவனை குறித்து அறிந்திருக்கிறோம். Then came the Roman Empire in which the Caesars ruled. அதற்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருந்தது. அங்கே ராயன் என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். It was during that Roman Empire that Jesus also came into this world. அந்த ரோம சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருந்த நாட்களில் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். So these are the four kingdoms that rose up one after the other in yesteryears, that are represented by these four beasts rising up successively from the sea. சமுத்திரத்திலிருந்து ஒன்றின் பின் ஒன்றாக எழும்பினதான இந்த 4 மிருகங்கள் இந்த ஆதி நாட்களினுடைய 4 சாம்ராஜ்யங்களை காட்டுகிறது. அது ஏற்கனவே ஒன்றின் பின் ஒன்றாக இந்த பூமியில் இருந்து விட்டது. Now we know that these kingdoms did not just come up by accident. இந்த சாம்ராஜ்யங்கள் ஆட்சிக்கு வந்தது தற்செயலான ஒரு நிகழ்வு அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Sometimes when there are frequent fights at home, சில வேளைகளில் வீடுகளில் அடிக்கடி சண்டை உண்டாகும் போது we only see the other person fighting with us. நாம் மற்ற நபர் நம்மோடு சண்டை போடுகிறதை மட்டும்தான் கவனிப்போம். But we fail to see that there are some spirits that are behind these fights, instigating these fights. ஆனால் இந்த சண்டைகளுக்கு பின்னால் சில ஆவிகள் கிரியை செய்கிறது என்பதையும் அந்த ஆவிகளின் தூண்டுதல்களினால் தான் இந்த சண்டைகள் உண்டாகிறது என்பதையும் நாம் காண தவறுகிறோம். If we could only see those spirits, the two parties would stop fighting and they would realize they had a common enemy to fight against. சண்டை போடுகிறதான அந்த 2 பேரும் அந்த சண்டைக்கு காரணமா இருந்து அந்த சண்டையை தூண்டுகிற அந்த ஆவியை காணக்கூடியவர்களாய் மாறினால் அவர்கள் ஒருவரோடொருவர் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு தாங்கள் எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு பொதுவான சத்துரு இருப்பதை உணர்ந்து கொள்வார்கள். But it is because of this lack of sight that they fight with each other and blame each other. ஆனால் இந்த தரிசனம் இல்லாவிட்டால், இந்த பார்வை இல்லாதபடியினால் அவர்கள் ஒருவரோடொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். In the same way we saw these kingdoms, the Babylonian, Medo-Persian, Greek and Roman kingdoms coming up one after the other, but behind these are spirits at work. நாம் இந்த சாம்ராஜ்யங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக முதலில் பாபிலோனிய சாம்ராஜ்யம், பிற்பாடு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்து ரோம சாம்ராஜ்யம் எழும்பி வந்ததாக கண்டோமே. இது தற்செயலாக நடந்ததல்ல. இவைகளுக்கு பின்பாக சில ஆவிகள் கிரியை செய்தது. Behind the kingdom of Babylon was the spirit of Lucifer, as you read in Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறது போல பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பின்னால் கிரியை செய்ததான ஆவி லூசிபரின் ஆவி. Behind the Medo-Persian Empire was an evil power called the Prince of Persia. இந்த மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்துக்கு பின்னால் கிரியை செய்ததான பொல்லாத ஆவி பெர்சியாவின் அதிபதி என்று அழைக்கப்பட்டது. And behind the kingdom of Greece was another evil power called a fallen angel called the Prince of Greece. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பின்பாக இருந்ததான ஒரு பொல்லாத வல்லமை அவன் கிரேக்க தேசத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விழுந்து போன தூதனாய் இருந்தான். There's no need to read it, but it's in Daniel chapter 10 and verse 20. தானியேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். Behind the Roman Empire was this anti-Christian spirit that persecuted Jesus and is going to rise up against Christians in these end times. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பின்பாக இருந்த ஆவி அது அந்தி கிறிஸ்துவின் ஆவியா இருந்தது. அது இயேசுவை துன்புறுத்தினது. கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அந்த ஆவி மீண்டுமாக எழும்ப போகிறது. So we are going to see, but all this is past history. How is it relevant to us? இதெல்லாம் கடந்து போன சரித்திரத்தின் நிகழ்வுகளா இருக்கிறது. ஆனால் இது எப்படி நம்மோடு பொருந்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Before we come to that, அதற்கு நாம் கடந்து வருவதற்கு முன்பாக we will just go into these 4 empires and see some verses in the Bible to see how the Bible gives us clues that behind many of the details of these kingdoms there was heavenly activities, demonic and angelic activity.
இந்த 4 சாம்ராஜ்யங்களை குறித்து இருக்கிற சில வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து அந்த சாம்ராஜ்யங்களுக்கு பின்னால் எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வானமண்டலங்களில் இருக்கிற சில வல்லமைகள் அது நல்ல சக்திகளுமாய் கிரியை செய்தது, தீய சக்திகளுமாய் கிரியை செய்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். For example, in verse 4, உதாரணமாக 4ஆம் வசனத்தில் Daniel chapter 7 and verse 4, தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், we see Daniel is explaining something. தானியேல் அங்கே சில காரியங்களை விவரித்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். I beheld till the wings were plucked. அந்த செட்டைகள் பிடுங்கப்படும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்று அவன் சொல்லுகிறான். He says it was plucked, but who plucked it? அது பிடுங்கப்பட்டது என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அதை பிடுங்கினது யார்? It was lifted up from the earth. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டது. It was made to stand upon the feet as a man. அது மனுஷனை போல காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. A man's heart was given to it. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. Who gave a man's heart? மனித இருதயத்தை அதற்கு கொடுத்தது யார்? Who made it stand up? அதை நிமிர்ந்து நிற்கும்படி செய்தது யார்? So you see, there's someone behind these activities. Someone is doing it. இந்த நிகழ்வுகளுக்கு பின்பாக யாரோ ஒருவர் இருப்பதையும் அவர்தான் இதை செயலாற்றுவதையும் நாம் பார்க்கிறோம். In the next beast in verse 5, அடுத்த மிருகத்தை 5ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கும் போது, they said thus unto it, arise, devour much flesh. Who said? அவர்கள் அதை பார்த்து வெகு மாம்சம் தின்னென்று சொன்னார்கள். யார் இப்படி சொன்னது? In verse 6 you see the third beast coming up. 6ஆம் வசனத்தில் 3ஆம் மிருகம் எழும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். In the end it's written, dominion was given to it. Who gave dominion to it? அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஆளுகையை கொடுத்தது யார்? So just like this, in every beast you see there's some secret powers behind these powers, allowing these powers to rule. இந்த ஒவ்வொரு மிருகத்தையும் அதற்கு பின்பாக இருந்த சாம்ராஜ்யத்தையும் நாம் பார்க்கும்போது அவைகளுக்கு பின்பாக ஒரு தீமையான வல்லமை, பொல்லாத ஆவி இருந்து இவைகள் அரசாளும்படியாக அந்த ஆவியிடத்திலிருந்து தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். So this invisible activity which can't be seen by men is the work of the four winds of heaven. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மனிதனுடைய கண்களால் காணக்கூடாமல் இருக்கிறதே, இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கிறது தான் இந்த வானத்தின் 4 காட்சிகள். Again I'm telling you, these four winds of heaven represent good and evil forces working behind the kingdoms of men. நான் திரும்பவுமாக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வானத்தின் 4 காட்சிகளும் என்று சொல்லும் போது மனிதர்களுடைய சாம்ராஜ்யங்களுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற கண்ணுக்கு புலப்படாத சில நல்ல வல்லமைகளும் சில தீய வல்லமைகளுமாய் இருக்கிறது. Now we are going to see how these winds are relevant to our times. இந்த காட்சிகள் எப்படி நம்முடைய காலங்களோடு பொருந்துகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். When you come to verse 7 in this chapter, இந்த அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, there's a fourth beast rising up. அங்கே ஒரு 4வதான மிருகம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். I told you it represents the Roman Empire. அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். But in verse 8, ஆனால் 8ஆம் வசனத்தில் we read of a little horn sprouting from the forehead of this fourth beast. அந்த 4ஆம் மிருகத்தினுடைய தலையிலிருந்து ஒரு சின்ன கொம்பு முளைத்தெழும்பினதாக நாம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். As we keep reading downwards, நாம் தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது it is noticed that this little horn that emerged from the horn of this fourth beast is not a kingdom but a person. இந்த 4வது மிருகத்தினுடைய தலையிலிருந்து முளைத்தெழும்பினதான சின்ன கொம்பு ஒரு சாம்ராஜ்யத்தை குறிப்பதில்லை, மாறாக அது ஒரு நபரை குறிக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். This person we claim is the coming world ruler whom the Bible calls the beast or the Antichrist. இந்த சின்ன கொம்பு என்று சொன்னால் அது வரப்போகிறதான சர்வாதிகாரியை, இல்லாவிட்டால் வேதம் அவனை அந்தி கிறிஸ்து என்று அழைக்கிறது, அவனை குறிக்கிறது. We want to tell you and we want to warn you and wake you up that most of us here, unless we die as martyrs, are going to be alive to see the rule of the beast, or at least we will be caught up just before then. நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிற காரியம், உங்களை எச்சரிக்க விரும்புகிற காரியம், உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்மில் சிலர் இரத்த சாட்சிகளாய் மரித்தால் ஒழிய நம்மில் பெரும்பான்மையானவர்கள் உயிரோடு இருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நாம் நேரடியாக நம்முடைய சொந்த கண்களால் பார்க்க போகிறோம். அப்படி இல்லாவிட்டால் அவனுடைய வருகைக்கு சற்று முன்பாக நாம் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். If you look at picture number 6 in your chart, உங்களுடைய கையில் இருக்கிறதான வரைபடத்திலே 6வது படத்தை நீங்கள் பார்த்தால், you see there a beast with 7 heads and 10 horns, a lion like beast.
7 கொம்புகளும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதான ஒரு மிருகத்தை அந்த படத்திலே நாம் பார்க்கிறோம். This is also a symbolic representation of the coming world ruler, the Antichrist. இந்த மிருகமும் கூட வரப்போகிற உலக தலைவனாகிய அந்தி கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு சின்னமாக இருக்கிறது. You read of him in Revelation chapter 13. அவனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். How he emerges to power, what he will do, all that is explained symbolically in that chapter. அவன் எப்படி ஆட்சிக்கு வருவான், அவன் என்ன செய்வான் என்பதெல்லாம் அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We are going to compare this little horn of Revelation chapter 7 and this beast of Revelation chapter 13. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சின்ன கொம்பையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த மிருகத்தையும் இப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். First of all, both are one person, not a system, not a kingdom. முதலாவதாக இந்த இரண்டுமே ஒரு நபரை, ஒரு மனுஷனை காண்பிக்கிறது. அது ஒரு ராஜ்யத்தை காண்பிக்கவில்லை, இல்லாவிட்டால் ஒரு அமைப்பை காண்பிக்கவில்லை. You read those chapters, you will know both are referred to not as it but as he, a person. தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் படித்தால் அது என்று அங்கே சொல்லப்படுகிறதில்லை, அவன் என்று ஒரு நபரை குறிக்கிறதாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, இரண்டாவதாக in Daniel 7:8 we read that he spoke, this little horn, he spoke great things. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசினது என்று நாம் வாசிக்கிறோம். You read the same word about the beast in Revelation chapter 13 and verse 7. He spoke great things. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மிருகத்தை குறித்து இதே வார்த்தையை நாம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவன் பெருமையானவைகளை பேசுகிறவனாய் இருப்பான். Thirdly, in verse 21 of Daniel 7, தானியேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், we read that this little horn made war with the saints. இந்த சின்ன கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணினதாக நாம் படிக்கிறோம். You read of the same thing in that he made war with the saints, that beast made in verse 7 of Daniel of Revelation 13. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அந்த மிருகமானது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுவதாக நாம் அதே காரியத்தை அங்கு வாசிக்கிறோம். I made a small mistake. The beast speaking great things in Revelation chapter 13 is in verse 5, not in verse 7. பெருமையானவைகளை பேசுகிறதான அந்த மிருகத்தை குறித்து 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முன்பு 7ஆம் வசனம் என்று தவறாக சொன்னேன், மன்னித்துக் கொள்ளுங்க. The fourth similarity, நான்காவது ஒற்றுமை, this little horn spoke against God. இந்த சின்ன கொம்பு தேவனுக்கு விரோதமாக பேசினது. You read that in verse 25. He spoke great words against the Most High. 25ஆம் வசனம், தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவன் உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசினான் என்று வாசிக்கிறோம். This beast also in Revelation 13:6 spoke great words against God. We read in 6th verse. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த மிருகமும் கூட தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து பேசினதாக நாம் வாசிக்கிறோம். Then again in Daniel chapter 7, the fifth similarity, we see that in verse 25, he was given a time and times and half a time to rule. That is a period of 3.5 years. ஐந்தாவது ஒற்றுமை, தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று அவனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு சமயம் கொடுக்கப்பட்டதாக வாசிக்கிறோம். அது 3.5 ஆண்டு காலமாக இருக்கிறது. A time and times and the dividing of time is 1 year, 2 years and half a year is a biblical representation of 3.5 years. காலமும் காலங்களும் அரை காலமும் என்று சொல்லும் போது 1 வருஷமும் 2 வருஷமும் இன்னொரு அரை வருஷமும், அதாவது வேதம் அதை 3.5 வருஷ காலம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறது. Then when you come to Revelation 13 and verse 5, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, you read that this beast was given power 42 months to rule. இந்த மிருகம் ஆட்சி செய்யும்படியாக அதற்கு 42 மாத காலம் தவணை கொடுக்கப்பட்டதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். 42 months is 3.5 years. 42 மாதங்கள் என்று சொன்னால் 3.5 வருடங்கள். So using these similarities and many more connections, we can prove that this little horn represents the coming world ruler. Everything else, the 4 beasts, is about the past. But this one little horn is about something beyond our time, or our time. இந்த 5 ஒற்றுமைகளை வைத்துக் கொண்டு இன்னும் பல ஆதாரங்களும் இருக்கிறது.
இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான சின்ன கொம்பும், தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த மிருகமும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை காண்பிக்கிறது என்று நாம் தெளிவாக நிரூபிக்கலாம். இந்த 4 மிருகங்களும் கடந்த காலத்தில் இருந்ததான சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆனால் அதிலிருந்து எழும்புகிறதான அந்த சின்ன கொம்பு என்று சொல்லும் போது வருங்காலத்தில் நடக்க போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து, இல்லாவிட்டால் இந்த நாம் வாழ்கிற கடைசி நாட்களை குறித்து பேசுகிறது என்று நாம் சொல்லலாம். So in that vision that Daniel saw, தானியேல் கண்டதான அந்த தரிசனத்தில் we see many incidents of the past. கடந்த காலத்தின் பல்வேறு நிகழ்வுகளை அங்கே பார்க்கிறோம். Suddenly as that vision comes to an end, you see he jumps into the distant future, into our times. திடீரென்று அந்த தரிசனம் முடிவுக்கு வரும்போது கடந்த காலத்திலிருந்து தூரத்தில் இருக்கிற வருங்காலத்துக்கு, அதாவது நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களுக்கு அந்த தரிசனம் பாய்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். We also see that little horn appears on the head of the fourth beast of the Roman Empire. It means that in these days the Roman Empire is going to resurge. இந்த 4ஆம் கொம்பானது அந்த 4வது மிருகத்தினுடைய, அதாவது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலையிலிருந்து தோன்றினதாக நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் திரும்பவுமாக புத்துயிர் பெற போகிறது. So what we conclude is this: நம்முடைய காரியத்தின் கடைத்தொகை இதுதான். The winds of heaven blew many years ago and brought about many kingdoms. இந்த வானத்தின் காற்றுகள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வீசினது, அதன் விளைவாக பல சாம்ராஜ்யங்கள் எழும்பினது. But we must also realize that the little horn appearing on that fourth beast is also a consequence of these winds of heaven. இந்த 4ஆம் மிருகம், அதாவது 4ஆம் சாம்ராஜ்யத்திலிருந்து இந்த சின்ன கொம்பு முளைத்தெழும்புவதும் கூட இந்த 4 காற்றுகள் வீசுகிறதின் விளைவாகத்தான் அது எழும்புகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Which means those winds of heaven that blew many centuries ago, giving rise to these kingdoms, are going to blow once again and are going to give rise to the Antichrist. அதனுடைய தெளிவான விளக்கம் என்னவென்று சொன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வீசினதான இந்த காற்றுகள் எப்படி 4 சாம்ராஜ்யங்கள் எழும்ப காரணமா இருந்ததோ, இந்த கடைசி நாட்களில் அந்த காற்றுகள் திரும்பவுமாக வீச போகிறது. அதனுடைய விளைவாக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி இந்த பூமியில் காணப்பட போகிறது. First of all, we are going to look at this vision of Daniel in a kind of literal prophetical sense. முதலாவதாக இந்த தானியேலின் தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தின் எழுத்தின்படியான நிறைவேறுதலை நாம் பார்க்க போகிறோம். And then we are going to look at it in a spiritual prophetical sense. அதற்கு பிற்பாடு இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவிக்குரிய நிறைவேறுதலை நாம் பார்க்க போகிறோம். Let's come back to the key verse. நாம் வாசித்ததான தலைப்பு வசனத்துக்கு திரும்பி வருவோம். What must be noticed is the 4 winds of heaven are striving upon the great sea, not just some sea. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல், அதாவது ஒரு குறிக்கப்பட்ட சமுத்திரத்தின் மேல் அது மோதி அடிக்கிறது, ஏதோ ஒரு சமுத்திரத்தின் மேல் அல்ல. Which sea is called the great sea in the world? உலகத்திலே எந்த சமுத்திரம் பெரிய சமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது? If you look at the map of Israel, இஸ்ரவேல் தேசத்தின் வரைபடத்தை நீங்கள் பார்த்தால், this is Israel. இதுதான் இஸ்ரவேல் தேசம். And to the west of Israel is the sea called the Mediterranean Sea. இஸ்ரவேல் தேசத்தினுடைய மேற்கு பகுதியில் மத்திய தரைக்கடல் என்கிறதான கடல் இருக்கிறது. So keep this in mind, the western boundary of Israel is the Mediterranean Sea. நான் சொல்லுகிற இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்தினுடைய மேற்கு எல்லை அது மத்திய தரைக்கடலாக இருக்கிறது. Now read Numbers chapter 34 and verse 6. இப்பொழுது என்னாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படியுங்கள். மேற்திசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை, அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாய் இருக்கும். And as for the western border, ye shall even have the great sea for a border. This shall be your west border. So here we see God telling the Israelites, the western border for you shall be the great sea. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மேற்கு திசையினுடைய எல்லை அது பெருங்கடல், இல்லாவிட்டால் பெரிய சமுத்திரமாக இருக்கும். So geography itself says that the great sea is the Mediterranean Sea. The Bible also calls the Mediterranean Sea the great sea.
பூகோள ரீதியாக நாம் இஸ்ரவேலினுடைய வரைபடத்தை பார்க்கும்போது அதனுடைய மேற்கு எல்லை மத்திய தரைக்கடலாக இருக்கிறது. வேதமும் கூட இஸ்ரவேலினுடைய மேற்கு எல்லை பெரிய சமுத்திரம் இல்லாவிட்டால் இந்த மத்திய தரைக்கடல் என்று சொல்லுகிறது. So when we study Daniel's prophecy in the light of in the perspective of a literal prophecy, தீர்க்க தரிசனத்தினுடைய எழுத்தின்படியான நிறைவேறுதலின் அடிப்படையாக நாம் வைத்து தானியேலுடைய தரிசனத்தை நாம் ஆராய்வோம் என்றால், these four winds of heaven are striving in this sea area. எழுத்தின்படியாகவே இந்த வானத்தின் 4 காட்சிகளும் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. If you look at picture 2 in your map, உங்களுடைய கையில் இருக்கிறதான அந்த படத்தில் இரண்டாவது படத்தை நீங்கள் பார்த்தால், this area is that area, the Mediterranean Sea. அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகிறதான இடம்தான் மத்திய தரைக்கடல் பகுதியாக இருக்கிறது. Where I'm pointing my pointer, that's where Israel is. நான் குறியிட்டு காண்பிக்கிறதான அந்த இடம்தான் இஸ்ரவேல் தேசம் இருக்கிற இடம். To the left of that sea is the Mediterranean Sea or the Great Sea. அதற்கு இடது பக்கத்தில் இருக்கிறதான அந்த நீல நிற பகுதி தான் பெரிய சமுத்திரம், இல்லாவிட்டால் மத்திய தரைக்கடல். So first of all we are going to see how prophetically the four winds of heaven are now literally striving upon this great sea. தீர்க்க தரிசனத்தின் எழுத்தின்படியான நிறைவேறுதலை அடிப்படையாக வைத்து எப்படி இப்பொழுது இந்த பெரிய சமுத்திரம் இல்லாவிட்டால் மத்திய தரைக்கடல் பகுதியிலே வானத்தின் 4 காட்சிகளும் எழுத்தின்படியாக மோதி அடிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Today this area, the Mediterranean Sea, is a troubled area. இன்றைக்கு இந்த மத்திய தரைக்கடல் பகுதி மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. We as human beings can only see the disturbance, but as children of God we should also be able to see the wind striving invisibly. மனிதர்களாகிய நாம் மனித இயல்பின்படி பார்த்தால் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அது பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கிறது என்பது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் இதற்கு பிற்பாடு இருக்கிற ஆவிக்குரிய நிகழ்வுகளை, அந்த காட்சிகளின் தாக்கத்தை உணரக்கூடியவர்களா இருக்க வேண்டும். You look at this ship. இந்த கப்பலை நீங்கள் பாருங்கள். This is Russia's biggest aircraft carrier. இது ரஷ்யா தேசத்தினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கும் போர்க்கப்பலா இருக்கிறது. You can see planes on that ship. அந்த கப்பலின் மேல் விமானங்கள் நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். This shed is 200 feet in length. இந்த ஷெட் 200 அடி நீளமுள்ளதாக இருக்கிறது. This ship is 5 times bigger than this hall. 1000 feet. இந்த கப்பலானது இந்த ஹாலை விட 5 மடங்கு பெரியதா இருக்கிறது. 1000 அடி நீளமுள்ளதா இருக்கிறது. This ship is now in the Mediterranean Sea. இந்த கப்பல் இப்பொழுது அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் இருக்கிறது. With these ships there are about 6 or 7 other ships in the Mediterranean Sea, Russian ships. இந்த கப்பல் மாத்திரமல்ல, இதோடு சேர்ந்து இன்னும் 6-7 ரஷ்ய கப்பல்கள் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. Not only that, there are many American naval ships that are also there moving around in that Mediterranean region. அது மாத்திரமல்ல, அமெரிக்க தேசமும் தன்னுடைய சார்பில் அநேக போர்க்கப்பல்களை அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தி இருக்கிறது. Not only that, naval ships of China are also there. சீன தேசத்தின் போர்க்கப்பல்களும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. So these, see, if you look at the map, நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தால், this is Russia. ரஷ்யா இவ்வளவு பெரிய நாடு. Why should a Russian ship be there? அங்கே இருந்து ஏன் ரஷ்யா இந்த இடத்தில் வந்து தன்னுடைய போர்க்கப்பலை நிறுத்த வேண்டும்? This is America. அமெரிக்கா இங்கே இருக்கிறது. But America has moved some of its ships there. Why should America move its ship there? அமெரிக்கா அங்கிருந்து இவ்வளவு தொலைவில் ஏன் சில கப்பல்களை நிறுத்தி வைக்க வேண்டும்? This is China. சீன தேசம் இங்கே இருக்கிறது. Why should China have its ships there in a region that's not belonging to it? அதற்கும் சீன தேசத்துக்கும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில் ஏன் சீனா தன்னுடைய போர்க்கப்பல்களை நிறுத்த வேண்டும்? Because they know the wind, they don't know the winds are blowing, but these ships are moving into that disturbed area because there's a war scenario there. காற்றுகள் வீசுகிறது என்று அவர்களுக்கு தெரியாமலேயே அங்கே ஒரு யுத்த சூழ்நிலை நிலவுகிறபடினால் அவர்கள் தங்களுடைய போர்க்கப்பல்களை அந்த பகுதியில நிறுத்தி இருக்கிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, if you look at Israel, the map of Israel, இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரைபடத்தை நீங்கள் பார்த்தால், there's a small brown strip here called Gaza. அங்கே பிரவுன் நிறத்திலே ஒரு சின்ன பகுதி இருக்கிறது, அது காசா என்று அழைக்கப்படுகிறது. Gaza is there in the Bible also. காசாவை பற்றி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். There is a group of people who are branded as terrorists called Hamas.
அங்கே ஹமாஸ் என்ற ஒரு கூட்ட தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். So they have their weapons all accumulated and they are anti-Israel. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிரானவர்கள். அவர்கள் பெரிய ஒரு ஆயுத குவியலை குவித்து வைத்திருக்கிறார்கள். If you look at north of Israel, there is a country called Lebanon. இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதியில் பார்த்தால் லெபனான் என்று சொல்லப்படுகிற தேசம் இருக்கிறது. There is another group branded as terrorists. They are called Hezbollah. அங்கே ஹெஸ்புல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிரவாத கூட்டத்தார் இருக்கிறார்கள். They have many missiles pointing towards Israel. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பல ஏவுகணைகளை குறிபார்த்து வைத்திருக்கிறார்கள். We also know that Syria, that is again north of Israel, is a disturbed area. You have the ISIS disturbance there and also civil disturbance there. சீரியா தேசம் அதுவும் கூட இஸ்ரவேலின் வடக்கு பகுதியில் இருக்கிறது. அதுவும் மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய யுத்தங்கள் நடக்கிற இடமாக இப்பொழுது இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ISIS தீவிரவாதிகளால் அங்கே அதிக பாதிப்பு உண்டு. உள்நாட்டு கலவரங்களும் அதிகமாக அங்கே நடந்து வருகிறது. So you see that this area is such a disturbed area. இந்த பகுதி மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But Jesus mentioned this many years ago. ஆனால் இயேசு இதை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசனமாக சொன்னார். God willing, we will come to this again tomorrow or day after tomorrow. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இதை குறித்து நாம் விரிவாக கர்த்தருக்கு சித்தமானால் படிப்போம். But if you look at Luke 21:20, லூக்கா 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், you will see Jesus mentioning this 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இதை குறிப்பிட்டு சொன்னதாக நாம் அங்கே பார்க்கிறோம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். And when ye shall see Jerusalem compassed with armies, then know that the desolation thereof is nigh. Israel is one of the main reasons why all these ships from those different countries are there. இத்தனை நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறதான ஒரு முக்கியமான காரணம் இஸ்ரவேல் தேசம்தான். You look at Israel, இஸ்ரவேலை பாருங்கள். It's one of the smallest countries in the world. உலகத்திலேயே மிக சிறிய நாடுகளில் ஒன்றுதான் இஸ்ரவேல். If a warplane flies across the breadth of Israel, in 4 minutes it will cross Israel. ஒரு போர் விமானம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அகலம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அகலத்தை தாண்டி பறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 4 நிமிடங்களுக்குள்ளே இஸ்ரவேல் தேசத்தை அது கடந்துவிடும். Israel is roughly half the size of Tamil Nadu. That's all. தோராயமாக நாம் சொல்வோம் என்றால் தமிழ்நாட்டின் பாதி அளவுதான் முழு இஸ்ரவேல் தேசமும் இருக்கிறது. Such a small country is the main reason why the ships of China and US and Russia are all present there. இவ்வளவு சின்ன நாடான இஸ்ரவேல் தான் அமெரிக்க போர்க்கப்பல்கள், ரஷ்ய போர்க்கப்பல்கள், சீன போர்க்கப்பல்கள், இத்தனை பெரிய நாடுகளின் போர்க்கப்பல்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதற்கு முக்கிய காரணம். But these countries have moved their ships there, but they don't realize that the winds of heaven are blowing and moving them to move those ships there. இந்த நாடுகள் தங்களுடைய போர்க்கப்பல்களை அந்த கடல் பகுதியில் போய் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் வானத்தின் 4 காற்றுகள் தான் அப்படி செய்யும்படியாக அவைகளை தூண்டி கொண்டிருக்கிறது என்பது அந்த நாட்டு தலைவர்களுக்கு தெரியாது. So this is how the Great Sea has become a disturbed area, thus fulfilling the prophecy of Daniel that he saw many centuries ago. இப்படியாக இந்த பெரிய சமுத்திரம் இல்லாவிட்டால் மத்திய தரைக்கடல் பகுதி ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக மாறி தானியேல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கண்டதான இந்த தீர்க்க தரிசனத்தின் எழுத்தின்படியான நிறைவேறுதலுக்கு அது காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Not only that, அது மாத்திரமல்ல, today this is the continent of Europe. இதுதான் ஐரோப்பா கண்டம். And there is a lot of migration going on from Africa into Europe. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து பலரும் அகதிகளாக ஐரோப்பா கண்டத்தில் போய் குடியமர்கிறார்கள். So they have to cross the Mediterranean Sea. அவர்கள் எல்லாரும் இந்த மத்திய தரைக்கடலை தாண்டி தான் போக வேண்டும். These are illegal immigrants. இவர்கள் சட்ட ரீதியாக அங்கே போய் குடியமர்கிறவர்கள் அல்ல, சட்டத்துக்கு விரோதமாக போய் குடியேறுகிறவர்கள். And this has become a big problem in Europe today. இப்படி அவர்கள் குடிபெயர்வது ஐரோப்பா கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. So they are going in small boats across the sea illegally. Many are dying in the sea. இவர்கள் சின்ன படகுகளே இந்த பெரிய சமுத்திரத்தை தாண்டி சட்டத்துக்கு விரோதமாக போகிறார்கள். சில வேளை அந்த படகுகள் கவிழ்ந்து பலரும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். They first try to go into Italy and then go to the other parts of Europe.
முதலில் அவர்கள் இத்தாலி தேசத்துக்குள்ளே சென்று அங்கிருந்து மற்ற ஐரோப்பாவின் நாடுகளுக்கு போக பிரயாசப்படுகிறார்கள். From 2014 till now, 6 lakhs of illegal immigrants have entered into Italy. 2014 வருஷத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 6 லட்சம் அகதிகள் சட்டத்துக்கு விரோதமாக இத்தாலி தேசத்துக்குள் புகுந்திருக்கிறார்கள். And while crossing through the sea, இவர்கள் இந்த சமுத்திரத்தை தாண்டி போகும்போது this year alone, 2017, 2,400 immigrants have died in the sea. இந்த 2017 ஆண்டில் மட்டும் இது இந்த நாள் வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட அகதிகள் 2400 அகதிகள் அவர்கள் சமுத்திர யாத்திரை பண்ணும்போது படகு கவிழ்ந்து மரித்து விட்டார்கள். Last year alone in 2016 about 4,500 immigrants died in the sea. போன வருடம் அதாவது 2016 ஏறக்குறைய 4500 அகதிகள் அவர்கள் இப்படி கடல் பிரயாணத்தின் போது படகு கவிழ்ந்து மரித்து விட்டார்கள். So this is the current situation in the Mediterranean Sea. இதுதான் மத்திய தரைக்கடலில் நிலவுகிற தற்கால சூழ்நிலை. So this is how God showed this vision to Daniel 2,700 years ago. He saw it. It's been recorded in the Bible. We are reading it and we are seeing its fulfillment before our eyes. இப்படியாக 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேலுக்கு இந்த காரியங்களை தரிசனத்தில் ஆண்டவர் காண்பித்தார். அது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் அதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது நிறைவேறுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். But still it doesn't move us because though it is current situation, it's still far away from us. So we are happy. ஆனால் இது இப்பொழுதைய நிகழ்வா இருந்தாலும் நாம் இன்னும் அசைக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது, சற்று தொலைவில் தான் இந்த சம்பவங்கள் இருக்கிறது என்று நினைத்து நாம் சந்தோஷமா இருக்கிறோம். So India is here. இந்தியா இங்கே இருக்கிறது. And the Mediterranean Sea is there. So we are quite far away. மத்திய தரைக்கடல் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கிறது. அதனால் நாம் வெகு தொலைவில் இருக்கிறபடினால் நமக்கு பிரச்சனை இல்லை என்று யோசிக்கிறோம். So thank God we are safe. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நாம் பாதுகாப்பா இருக்கிறோம். If that is the story, then we don't need these Bible studies. அதுதான் விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த வேத பாடம் நமக்கு தேவையில்லை. But those winds are not only having a literal impact on a literal sea, they have a spiritual impact globally, including India. ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த வானத்தின் 4 காற்றுகளும் அந்த பெரிய சமுத்திரத்தின் மேல் எழுத்தின்படியாக மோதுவது மாத்திரமல்ல, எழுத்தின்படியான விளைவுகளை அது உண்டாக்குவது மாத்திரமல்ல, அது ஆவிக்குரிய மண்டலத்திலும் அதனுடைய கிரியை காணப்படுகிறபடியினால் அது முழு உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, இந்தியா உட்பட. So we are going to study the same verses, Daniel 7:2 and 3, verse 2, Daniel 7:2. We are going to study it spiritually now. இப்பொழுது இதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் நிறைவேறுதலை ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்க போகிறோம். In Revelation chapter 17 and verse 15, the waters represent the human masses. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தண்ணீர்கள் மனிதருடைய மத்தியில் காணப்படுகிற பல்வேறு ஜாதிகளை குறிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். Read that verse please. தயவு செய்து வாசியுங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வீசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். And he said unto me, the waters which thou sawest, where the horse sitteth, are peoples and multitudes and nations and tongues. So the waters represent, or the sea represents nations and peoples and tongues. That means it in general the human population. தண்ணீர்கள் என்று சொன்னால் அது ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் காண்பிக்கிறது. இல்லாவிட்டால் இந்த சமுத்திரம் என்று சொல்லும்போது அது மனிதர்களை காண்பிக்கிறது. So looking at this prophecy spiritually, எனவே இந்த தீர்க்க தரிசனத்தை ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்கும்போது the 4 winds of heaven striving on the sea represent a global disturbance, not just a local disturbance in the literal Mediterranean, but across the human population itself. சமுத்திரத்தின் மேல் 4 காற்றுகள் மோதி அடிக்கிறது என்று சொல்லும்போது அது ஏதோ மத்திய தரைக்கடல் பகுதியிலே எழுத்தின்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் முழு உலகத்தின் மேலும், இல்லாவிட்டால் மனிதர்கள் எல்லார் மேலும் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக அது கிரியை செய்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். So Daniel's vision moves from a particular location to the whole world to warn all of us. These winds are not just going to blow on the Mediterranean Sea, it's going to blow across the human population.
தானியேலின் தரிசனமானது அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து அப்படியே முழு உலகத்துக்கும் பரம்புவது போல நம்மை எச்சரித்து சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இது வெறும் ஒரு இடத்திலே நடைபெறுகிற எழுத்தின்படியான நிகழ்வு அல்ல, முழு உலகத்தையும் பாதிக்க போகிற ஆவிக்குரிய நிகழ்வு என்று சொல்லி நம்மை எச்சரிக்கிறது. So we are going to briefly look at certain situations that are causing unrest in this world. இந்த உலகத்திலே ஒரு இளைப்பாறுதல் அற்ற, சமாதானமற்ற, அமைதியற்ற சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறதான சில பிரச்சனைகளை குறித்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். In so many countries there is no rest. பல நாடுகளில் ஒரு அமைதி என்பது இல்லை. Inside Burma there is war, there is no rest. பர்மா என்கிற தேசத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே அமைதி இல்லை. Inside Afghanistan there is no rest, there is war. ஆப்கானிஸ்தான் தேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் அமைதி இல்லை, அங்கே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. The country of Congo in Africa there is war inside the country. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ என்கிற நாட்டிலே அமைதி இல்லை, யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. In Iraq there is war inside the country. ஈராக் தேசத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. In Syria there is war inside the country. சீரியாவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. We know of the tension that is going on between India and China. இந்திய தேசத்துக்கும் சீனா தேசத்துக்கும் இடையே இருக்கிறதான அந்த எல்லை பகுதியில் இருக்கிற பதற்றமான நிலவரத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். We also know of the tension that is going on in North Korea. நார்த் கொரியா, வட கொரியாவிலே நடந்து கொண்டிருக்கிறதான அந்த அமைதியற்ற பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். All this unrest is escalating and the world is on the brink of a terrible war. இந்த அமைதியற்ற பதற்றமான சூழ்நிலைகள் இன்னும் மோசமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு பயங்கரமான போரின் விளிம்புக்கு இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிறது. These winds are blowing across the world in different ways and it's disturbing the nations. பல விதங்களில் உலகத்தின் பல நாடுகளின் மேலும் உலக அளவிலே இந்த காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிறது. பல நாடுகளுடைய அமைதியை அது சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. Through just about 2-3 days ago, 2-3 நாட்களுக்கு முன்பாக about 1,000 immigrants from Africa, they were waiting in the queue to pass immigration, broke the door open, stormed into the country. No one could do anything. This is happening every day. This is happening all the time. ஆப்பிரிக்காவிலே ஒரு குறிக்கப்பட்ட இடத்திலே Africans moving into the border of Spain, moved into Spain, broke open the doors and ran into it, about 1,000 of them. ஸ்பெயின் நாட்டுக்குள் உள்ளே குடியமரும்படியாக போகிறதான ஆப்பிரிக்கர்கள் அவர்கள் அதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் அந்த கதவை, அந்த வரிசை எல்லாம் உடைத்துவிட்டு ஸ்பெயின் நாட்டுக்குள் போய்விட்டார்கள். யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படி அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது. So this has become a big problem because lakhs and lakhs of people from other countries have moved into the European countries and are disturbing the whole land. Many of the countries in Europe are disturbed because the rapes are going on, murders are going on, people are taking possessions and rebelling, the immigrants themselves. இப்படி மற்ற நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக ஐரோப்பாவின் பல நாடுகளுக்குள் போய் குடியமர்கிறவர்கள் அவர்கள் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறபடியினால், இது அன்றாட நிகழ்வாய் மாறிவிட்டபடியினால் ஐரோப்பா முழுவதும் ஒரு அமைதியற்ற பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. ஏனென்றால் இப்படி போய் அங்கே குடியமர்கிறவர்கள் அவர்கள் கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், வழிப்பறி செய்கிறார்கள், இன்னும் பல பிரச்சனைகளை அந்த தேசத்தில் உண்டாக்குகிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, nature itself is causing a lot of disturbance. இயற்கையும் கூட பலவிதமான தொந்தரவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. There are so many things to say, but I'll be as brief as possible and just mention earthquakes are increasing. I'm just going to give you a small list of earthquakes that took place today in the past 24 hours. சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் இந்த விஷயத்தில் உண்டு. ஆனாலும் நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்ல பிரயாசப்படுகிறேன். இந்த இயற்கை எப்படி தொந்தரவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் எவ்வளவு பூமி அதிர்ச்சிகள் நேரிட்டு இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை சொல்லி இந்த பூமி அதிர்ச்சிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறதை பற்றி நான் சொல்லுகிறேன். Today in Afghanistan there was an earthquake. இன்றைக்கு ஆப்கானிஸ்தானிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Russia there was an earthquake. ரஷ்யாவிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In China there was an earthquake. சீனாவிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Indonesia there was an earthquake. இந்தோனேஷியாவிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Canada there was an earthquake. கனடா தேசத்திலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In the Philippines there was an earthquake. பிலிப்பீன்ஸ் நாட்டிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Japan there was an earthquake. ஜப்பானிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Mexico there was an earthquake. மெக்சிகோ நாட்டிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In the Fiji Islands there was an earthquake. ஃபிஜி தீவுகளில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Puerto Rico there was an earthquake. போர்ட்டோ ரிகோ என்கிற நாட்டிலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. In Taiwan there was an earthquake. தைவான் தேசத்திலே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. All this is today.
இதெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்ட பூமி அதிர்ச்சிகள். What I'm telling you is a little old news, about 4 hours old. நான் உங்களுக்கு சொல்லுகிறதான தகவல் சற்று காலம் தாழ்ந்த தகவல். அதாவது 4 மணி நேரத்துக்கு முன்பாக வரைக்கும் இத்தனை பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. While I'm preaching to you where another earthquake is taking place, I cannot tell you now. நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எந்த தேசத்தில் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு தெரியாது. In America alone, அமெரிக்காவில் மாத்திரம் today in Washington there was an earthquake. இன்றைக்கு வாஷிங்டன் மாகாணத்திலே ஒரு பூகம்பம். In Montana there was an earthquake. மான்டானா மாகாணத்திலே ஒரு பூகம்பம். In Oregon there was an earthquake. ஆரிகன் மாகாணத்திலே ஒரு பூகம்பம். In California there were many earthquakes. கலிபோர்னியாவிலே பல பூகம்பங்கள் நடந்தது. All this only today. இதெல்லாம் இன்றைக்கு மாத்திரம் நடந்த பூகம்பங்கள். See, we are not feeling anything as yet in India. That's why we have gone to sleep. இந்தியாவிலே இப்படிப்பட்ட பூகம்பங்களை நாம் இன்னும் உணரவில்லை. எனவே தான் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். In America, in the state of Wyoming, there is a national park, Yellowstone National Park. வியோமின் என்கிறதான இடத்திலே அமெரிக்காவில் எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா என்கிற ஒரு பூங்கா இருக்கிறது. It is a zoo. It's a zoo. It's a national park. அது ஒரு உயிரியல் பூங்காவாக இருக்கிறது. Zoo means the animals are in the cage and we go about and see the animals. In a national park, we are in the cage, in a mobile cage, and the animals are free. பொதுவாக ஒரு ஜூவில் எடுத்துக்கொண்டால் விலங்குகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும். நாம் அதை போய் சுதந்திரமாக பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட உயிரியல் பூங்காவை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த விலங்குகள் சுயாதீனமாக உலாவிக் கொண்டிருக்கும். கூண்டு வண்டிகளில் போய் மனிதர்கள் அதை பார்த்து விட்டு வருவார்கள். So underneath that is a volcano, a big volcano. I don't know when it's going to explode. அந்த தேசிய பூங்காவுக்கு கீழே பூமிக்கு அடியிலே ஒரு பெரிய எரிமலை புகைந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது வெடிக்குமோ தெரியாது. It's big enough to destroy more than the whole of America. அந்த எரிமலை எவ்வளவு பெரியது என்று சொன்னால் அமெரிக்கா முழுவதையும் அடித்து போட கூடிய அளவுக்கு பெரியதா இருக்கிறது. And in the past 5 years, just to provoke that volcano, about 1,400 earthquakes have hit that Yellowstone area, sir. அந்த எரிமலையை தூண்டும் விதமாக கடந்த 5 ஆண்டுகளில் மாத்திரம் 1400 பூகம்பங்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. So you can see what is happening in the world around us. Just because it's not touched India, thank God it's not touched us till now. உலகம் முழுவதிலும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இவைகளின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதற்காக நாம் அசதியாக இருக்க வேண்டும் என்றல்ல, இந்தியாவில் இதுவரைக்கும் இதன் பாதிப்புகள் இல்லை என்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றியா இருக்க வேண்டும். But it's coming. ஆனால் அது சீக்கிரத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. It's coming to India. அது இந்தியாவுக்கு வரப்போகிறது. But God has allowed these messages so that we can wake up and be ready to face all these things that shall come to pass. இனி சம்பவிக்க போகிற இந்த காரியங்களை எல்லாம் நாம் சந்திக்க ஆயத்தமா இருக்கும்படியாக நம்மை தட்டி எழுப்பும்படியாக தான் ஆண்டவர் இந்த வேத பாடங்களை கொடுத்திருக்கிறார். You know, when we are woken up for morning praising, sometimes some parents or somebody wakes us up and we are too sleepy, we sit up, say, and then sleep and go and turn on the other side and fall asleep again. சில வேளை அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நம்முடைய பெற்றோர்களோ அல்லது வேற யாராவது நம்ம எழுப்பினால் நமக்கு சற்று சோம்பலாக இருக்கும்போது நாம் என்னவென்று கேட்டுவிட்டு மறுபக்கத்திலே புரண்டு படுத்து திரும்பியும் தூங்கி விடுகிறோம். Just like that, these Bible studies will wake you up and tap you awake, so that till Sunday you're awake, then Monday, Tuesday comes, you turn on the other side and go back to sleep. அதே போல இந்த வேத பாடம் இந்த 4 நாட்களும் உங்களை தட்டி எழுப்பும். நீங்கள் சற்று தூக்கத்திலிருந்து எழும்பினது போல இருப்பீர்கள். திரும்பவுமாக திங்கள் செவ்வாய்க்கிழமை வரும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் போய் விடுவீர்கள். So this information that we are giving you is this mental knowledge that you accumulate is not going to wake you up. நாங்கள் கொடுக்கிறதான இந்த தகவல்கள் உங்களுடைய மூளைக்கு மாத்திரம் சென்றடையுமானால் அது உங்களை தட்டி எழுப்பாது. So along with all these things, you need God's divine intervention to wake you up. Only then we will really wake up. இந்த தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிட்டு உங்களை தட்டி எழுப்புவார் என்றால் மாத்திரமே நீங்கள் எழும்ப முடியும். So for us to wake up when we hear these things happening, இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று கேள்விப்படும் போது நாம் நித்திரை விட்டு எழும்பும்படியாக, the Bible says that in order to be vigilant in these days so that we can be prepared when the trouble comes, ஆபத்து வரும்போது நாம் அதை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்படியாக இந்த நாட்களில் நாம் விழிப்போடு காணப்பட வேண்டுமானால், the Bible says that we need light. வேதம் சொல்லுகிறது
We need light. நமக்கு வெளிச்சம் தேவை. In 1 Thessalonians chapter 5, முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் we read about the second coming of Jesus. இயேசுவினுடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். All this disturbance will do two things. இந்த எல்லா பதற்றமான தொந்தரவான சூழ்நிலைகளும் இரண்டு காரியங்களில் போய் முடிவடையும். One, it will wake up a group of people. ஒன்று, ஒரு கூட்ட ஜனங்களை இது தட்டி எழுப்பும். Secondly, it will judge a group of people. இரண்டாவதாக ஒரு கூட்ட ஜனங்களை அது நியாயம் தீர்க்கும். So let's not belong to those people who perish with these disturbances, but let's wake up and realize what's going on around us. இந்த பிரச்சனைகளில் சிக்கி அழிந்து போகிற அந்த கூட்டத்தில் நாம் காணப்படாமல் நாம் உணர்ந்து எழும்பி நம்மை சுற்றி நடக்கிறவைகளை உணர்ந்து கொள்வோமாக. So today we are going to listen to how we can wake up with that divine light that God gives us. தேவன் நமக்கு கொடுக்கிறதான தெய்வீக வெளிச்சத்தை கொண்டு நாம் எப்படி நம்முடைய தூக்கத்திலிருந்து எழும்புவது என்பதை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். Let's read from 1 Thessalonians chapter 5. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் And read verses 4 to 7. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். But ye, brethren, are not in darkness, that day should overtake you as a thief. Ye are all the children of light and the children of the day. We are not of the night nor of darkness. Therefore let us not sleep as do others, but let us watch and be sober. For they that sleep, sleep in the night, and they that be drunken are drunken in the night. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here we read that the Bible calls us children of light. இங்கே வேதம் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். If we are children of darkness, then all these things won't have any meaning to us. We won't see or hear those winds blowing. நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகளா, இருளின் பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் நாம் கேட்கிறதான இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அர்த்தமற்றதாக தோன்றும். இந்த 4 காற்றுகள் வீசுகிறதை நம்மால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. When I was a youth, I read an article in the newspaper. நான் வாலிபனாய் இருந்தபோது செய்தித்தாளில் ஒரு கட்டுரையை படித்தேன். In that there was a warning that Japan is prone to earthquakes. ஜப்பான் தேசம் நிலநடுக்கத்தினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று ஒரு எச்சரிப்பு செய்தியாக அது இருந்தது. And the newspaper article said that when this news reached Japan, sin, fornication increased in Japan. அந்த குறிக்கப்பட்ட செய்தி கட்டுரையின் முடிவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ஜப்பான் தேசத்தில் இருக்கிறவர்களை சென்றடைந்த போது விபச்சார பாவம் அந்த தேசத்தில் பெருகிவிட்டதாம். You will expect the opposite, isn't it? When they receive an earthquake warning, everyone will tend to turn to God, please save us. ஒரு பூகம்பம் ஏற்பட போகிறது, இதனால் தாக்கப்படக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்படும் போது எல்லாரும் தேவனிடத்தில் திரும்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கூப்பிடுவார்கள் என்றுதான் நாம் இயல்பாக எதிர்பார்ப்போம். But the opposite happened. ஆனால் நடந்ததோ அதற்கு நேர் எதிரான சம்பவம். Why? ஏன்? The psychology is this: anyway we are going to die, so let's enjoy and do everything before we die. மனிதனுடைய இயல்பான யோசனை இப்படிதான், எப்படியானாலும் சாவு வரப்போகிறது, அதுவரைக்கும் நாம் வாழ்க்கையை அனுபவித்து விட்டு சாகலாமே. Let's do everything we can before we die. நாம் சாகிறதுக்கு முன்பாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து விடலாமே. This is darkness. இதுதான் அந்தகாரம். So when these warnings are given us, we have to be children of light to understand these things. And it's not enough to understand these things, to also move accordingly. நாம் அந்தகாரத்தின் பிள்ளைகளா இருந்தால் இந்த காரியங்கள் நமக்கு அர்த்தமற்றதாய் தோன்றும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தால் அந்த வெளிச்சத்தை கொண்டு காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரியங்களை விளங்கிக் கொண்டால் மாத்திரம் பத்தாது, அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கும்படியாக நாம் முன்னேற வேண்டும். When we speak of darkness, a particular color comes into our mind. அந்தகாரத்தை குறித்து நாம் பேசும்போது ஒரு குறிக்கப்பட்ட நிறம் நம்முடைய மனதில் வருகிறது. The color black. கருப்பு நிறம். But this spiritual darkness is not black, it's multicolored. ஆனால் இந்த ஆவிக்குரிய அந்தகாரம் கருப்பு நிறத்தில் இருப்பதில்லை,
அது பல நிறங்களை கொண்டதாக இருக்கிறது. On this world, darkness is multicolored. It's only after you die that you see the real color of darkness. இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது அந்தகாரம் பல வர்ணமாக நமக்கு தோன்றுகிறது. நாம் மரித்த பிற்பாடுதான் அந்த அந்தகாரத்தினுடைய உண்மையான நிறத்தை நாம் பார்க்க போகிறோம். That's why we have to be very careful in not getting entangled with this darkness. எனவேதான் இந்த அந்தகாரத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So when we are children of light, there are two things that we must do as children of light. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்கள் உண்டு. It's verse 6 says, let us watch and be sober. 6ஆம் வசனம், முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அந்த இரண்டு காரியங்களை சொல்லுகிறது. நாம் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். Now there are what is the opposite of watching? விழித்திருத்தல் என்பதனுடைய எதிர்மறையான பதம் என்ன? Sleeping, தூக்கம். What is the opposite of sobriety? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பதின் எதிர்மறையான வார்த்தை என்ன? Drinking. மதுபானத்தினால் வெறி கொண்டிருப்பது. This Greek word for sobriety means to abstain from wine. That's the meaning of sobriety. இந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் என்பதனுடைய கிரேக்க பதம் நீங்கள் மதுபானத்தை அருந்தாமல் அதை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So look at those opposite terms. Opposite of watching is sleeping. Opposite of sobriety is drinking. இந்த வார்த்தைகளுடைய எதிர்மறையான பதத்தை நீங்கள் கவனியுங்கள். விழித்துக் கொண்டிருத்தல் என்பதின் எதிர்மறையான பதம் தூக்கத்தில் இருத்தல். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருத்தல் என்பதின் எதிர்மறையான வார்த்தை மதுபானத்தினால் வெறி கொண்டிருத்தல். That's why in verse 7 it is said, those who sleep, the opposite of watching, sleep in the night. Those who drink, the opposite of sobriety, drink in the night. அதனால்தான் 7ஆம் வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். அதாவது விழித்திருத்தலுடைய எதிர்மறையான செயல் தூங்குகிறது. வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். அதாவது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பதின் எதிர்மறையான வார்த்தை மதுபானத்தினால் வெறி கொள்வது. So sleeping and drinking belong to the night, and the opposite of that, watching and being sober, belong to the light or to the day. தூங்குகிறதும் மதுபானத்தினால் வெறி கொள்ளுகிறதும் இரவோடு இல்லாவிட்டால் அந்தகாரத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. அதனுடைய எதிர்மறையான வார்த்தையாகிய விழித்துக் கொண்டிருப்பதும் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பதும் அது பகலுக்கு சம்பந்தமுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. So to move from darkness into the light, we have to watch and be sober. அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு கடந்து வர வேண்டுமானால் நாம் விழித்துக் கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். When I was looking into the Greek meaning of the word watch, விழித்துக் கொண்டிருத்தல் என்பதனுடைய கிரேக்க வார்த்தை என்னவென்று நான் பார்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் there was an interesting meaning for that. அதற்கு ஒரு சுவாரஸ்யமான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is said moving from the physical sphere to the religious sphere or the spiritual sphere. எழுத்தின்படியான சரீர பிரகாரமான மண்டலத்தில் இருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் கடந்து போகுதல் என்கிற ஒரு விளக்கம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's the meaning of watching. விழித்துக் கொண்டிருப்பதின் அர்த்தம் அதுதான். So if we have to escape the force of these winds, இந்த காற்றுகளினுடைய வீரியத்தை அதனுடைய தாக்கத்தை நாம் சந்திக்காமல் அதற்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், if we have to stand strong and not allow those winds to draw us away, இந்த காற்றுகள் நம்மை வாரிக்கொண்டு போகாமல் நாம் அதை எதிர்த்து உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், just 4-5 days ago, 4-5 நாட்களுக்கு முன்பாக one young boy came to me ஒரு வாலிப பையனிடத்தில் வந்தான். and said one young boy from his faith home left us and has joined the Antichrist group. அவனுடைய அந்த வாலிப பையனுடைய சபையில் இருக்கிறதான இன்னொரு வாலிப பையன் நம்முடைய சபையின் பையன் தான். அவன் நம்முடைய ஐக்கியத்தை விட்டு போய் அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்தோடு சேர்ந்து விட்டான் என்கிற தகவலை என்னிடத்தில் சொன்னான். And he's changed his name. அவன் தன்னுடைய பெயரை மாற்றி விட்டான். And he thinks he's done something very great. அவன் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். So these winds are going to blow stronger and stronger. இந்த காற்றுகள் இன்னும் அதிக வீரியத்தோடு சக்தியோடு வீச போகிறது. We are going to be pressurized into going into the wrong direction. தவறான திசையில் செல்லும்படியாக நாம் நிர்பந்தம் செய்யப்பட போகிறோம். So to stand strong we need light. நாம் உறுதியாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வெளிச்சம் தேவை. And that light means watch and be sober. அந்த வெளிச்சம் என்ன சொல்லுகிறது? விழித்துக் கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். And watch means move from the physical realm to the spiritual realm. விழித்துக் கொண்டிருப்பது என்று சொன்னால் சரீர பிரகாரமான எழுத்தின்படியான இந்த மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நீங்கள் கடந்து வாருங்கள். In other words, மறுவார்த்தையில் see, we all belong to two worlds.
நாம் எல்லாருமே இரண்டு உலகங்களுக்கு சொந்தமானவர்கள். Our body belongs to this world. நம்முடைய சரீரம் இந்த உலகத்துக்கு சொந்தம். Our inner man belongs to that spiritual realm. நம்முடைய உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு உட்பட்டவன். So we are engaged in both worlds. We work in this world, we study in this world, we go shopping in this world. This meeting is also in this world, but there is also the spiritual realm where we pray, we go to church. Even this meeting is in the spiritual realm. நாம் ஒரே நேரத்தில் இரண்டு உலகங்களிலுமே பங்கு வகித்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். சரீரத்தின்படி இந்த உலகத்தில் நாம் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், இப்படி எல்லாம் செய்கிறோம். இந்த கூட்டமும் கூட சரீர பிரகாரமாக இந்த உலகத்தின் மண்டலத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம். அது ஆவிக்குரிய மண்டலத்தின் நிகழ்வுகளாக இருக்கிறது. இந்த கூட்டத்திலும் இரண்டு உலகங்கள் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். What does watching mean? விழித்திருத்தல் என்று சொன்னால் என்ன? Move from the physical realm to the spiritual realm. எழுத்தின்படியான சரீர பிரகாரமான மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நீ கடந்து போ. In other words, even when you go to school or college or to your workplace or you go shopping or go to your hometown, wherever you are in this world, see that you do not belong to this world. See that this world doesn't drag you into it. Maintain your spiritual status, that heavenly mindedness that you have when you come to God's presence. இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கு போகும்போதோ, கல்லூரிக்கு போகும்போதோ, வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போதோ, உங்கள் சொந்த ஊருக்கு போகும்போதோ, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இந்த உலகத்தினால் இழுக்கப்படாதபடி கவனமாயிருங்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையை நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் எல்லா நேரத்திலும் பாதுகாப்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள். So this earth has a gravity that pulls not only the body but also the soul. இந்த பூமிக்கு ஒரு புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அது நம்முடைய சரீரங்களை மேலே எழும்பாமல் கீழே இழுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் நம்முடைய ஆத்மாவையும் கீழே இழுக்கக்கூடிய ஒரு சக்தியை உடையதா இருக்கிறது. In two ways it will pull us. இரண்டு விதங்களில் அது நம்மை கீழே இழுக்கும். One is called earthly mindedness. ஒன்று பூமிக்குரிய சிந்தை. Secondly is worldly mindedness. இரண்டாவது உலக பிரகாரமான சிந்தை. To come out of earthly mindedness we have to watch. இந்த பூமிக்குரிய சிந்தையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் விழித்திருக்க வேண்டும். That's the meaning of moving from the physical realm to the spiritual realm. அதுதான் இந்த சரீர பிரகாரமான மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கடந்து போவது என்பதின் அர்த்தம். In Luke chapter 21, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் in verse 34, 34ஆம் வசனத்தில் we read about how we can miss or be left behind when Jesus comes because of the cares of this life. இந்த உலகத்தின் கவலைகள் நமக்கு இருக்குமானால், இயேசு வரும்போது அந்த உலக கவலைகள் நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுவதற்கு எப்படி வழிவகுத்து விடும் என்பதை நாம் அங்கே வாசிக்கிறோம். Read that please. அந்த வசனத்தை வாசியுங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். And take heed to yourselves, lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life. Look at that term, cares of this life. In Tamil it's laugiga kavalegal. In English it is cares of this life. தமிழில் லௌகீக கவலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த வாழ்க்கைக்குரிய கவலைகள். So there are earthly mindedness means being worried about the necessities of life. பூமிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருத்தல் என்று சொன்னால் வாழ்க்கையின் தேவைகளை குறித்து எப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பது. Money is necessary. பணம் தேவைதான். Job is necessary. வேலை அவசியம்தான். Studies are necessary. படிப்பு தேவைதான். So there are so many basic necessities in life. வாழ்க்கையில் பல அடிப்படையான தேவைகள் நமக்கு உண்டு. But this undue care that you have about the necessities of life can itself become a hindrance for you, and you can be left behind. These winds can carry you away. ஆனால் இந்த வாழ்க்கையின் அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகளை குறித்து நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அதுவே இந்த காற்றுகள் உங்களை வாரிக்கொண்டு போவதற்கு காரணமாகிவிடும். கர்த்தராகிய இயேசு வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுவதற்கு அது வழிவகுத்து விடும். So remember, there are so many necessary things in this world. Even those things we should hand over to the Lord. Move from the physical realm about caring of the things of this life and move to the spiritual realm.
God will take charge of all our physical needs. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பல அடிப்படையான அத்தியாவசிய தேவைகள் இருந்தாலும் அதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. நாம் அதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் இந்த சரீர பிரகாரமான மண்டலத்தில் இருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் பிரவேசிப்பதில் கவலையாயிருக்க வேண்டும். So there are so many needs that we might have, but our challenge is not to be concerned, not to be worried about them, not to allow those cares to drag us away from the spiritual realm from Christ. நமக்கு பல தேவைகள் அன்றாட வாழ்க்கையில இருக்கலாம், அவைகள் அத்தியாவசியமானவைகளும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சவால் என்னவென்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து இந்த லௌகிக கவலைகள், இந்த வாழ்க்கைக்குரிய கவலைகள் நம்மை பிரித்து விடாதபடிக்கு, கிறிஸ்துவை விட்டு இவைகள் நம்மை பிரித்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When the Israelites encamped in the wilderness, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பாளையம் இறங்கி இருந்தபோது the tabernacle was in the center. அதனுடைய அவர்கள் பாளையம் இறங்கி இருந்த பாளையத்தின் நடுப்பகுதியிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. And all the other tents faced the tabernacle. மற்ற எல்லா கூடாரங்களும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கிதான் இருந்தது. That's called focusing on the spiritual realm. இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் நாம் கவனம் செலுத்துவது என்பதை காட்டுகிறது. In other words, even at home your mind should be thinking of God. மறுவார்த்தையில், நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்களுடைய மனது தேவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். But what we are doing, ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? doing just the opposite. நாம் அதற்கு எதிர்மாறான விஷயத்தை செய்கிறோம். Even when we come and sit inside here, we are thinking of our physical needs. நாம் இங்கே வந்து சபைக்குள்ளே கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது கூட நாம் நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை குறித்து தான் சிந்திக்கிறோம். Please pray, I need a good job, my salary is not enough. தயவு செய்து ஜெபியுங்கள், எனக்கு நல்ல ஒரு வேலை வேண்டும், என்னுடைய சம்பளம் போதவில்லை. Please go, my exams are coming, please pray for me. தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய பரீட்சை நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. I see some youngsters coming for prayer only during exam time, so I pray that God will give them exams often. சில வாலிபர்களை பரீட்சை நேரத்தில் மாத்திரம்தான் நான் பார்ப்பேன், அப்போதுதான் அவர்கள் ஜெபிக்க வருவார்கள். எனவே அவர்களுக்கு அடிக்கடி பரீட்சை வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். So that's why at least often they'll come for that. அப்படியாவது அவர்கள் அடிக்கடி என்னிடத்தில் ஜெபிக்க வருவார்கள். So this is called being stuck in the physical realm. இதுதான் இந்த பூமிக்குரிய மண்டலத்தோடு நாம் ஒட்டி கொண்டிருக்கிறதை காட்டுகிறது. The sad truth is when it's time for us to pack up and get going and get flying when Jesus comes, most Christians have gone to sleep, they're getting ready to settle down and they are praying for that. கிறிஸ்து வரப்போகிறார், நாம் நம்முடைய மூட்டை முடிச்சுகளை கட்டி இந்த உலகத்திலிருந்து கிளம்ப ஆயத்தமா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகரும் இந்த பூமியில் செட்டில் ஆகலாம் என்று நினைத்து அதற்காக ஜெபிக்கவும் செய்கிறார்கள். So that's the blindness. அதுதான் குருட்டாட்டம். That's the sleep. அதுதான் தூக்கம். So we should wake up out of that sleep. So watch means sit up in the night and pray, and while you pray, see that you move from the physical dimension to the spiritual dimension. எனவே நாம் நம்முடைய தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொள்ளுதல் என்று சொன்னால் இரவு நேரங்களில் நாம் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நாம் எதற்காக ஜெபிக்கிறோம் என்பதை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பூமிக்குரிய எழுத்தின்படியான இந்த மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு கடந்து போகும்படியாக நாம் முனைய வேண்டும். In 2 Corinthians chapter 4 and verse 18, read in English first and then in Tamil. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனத்தை. I think in Tamil it's in another verse, that's why. 4:18, 2 Corinthians. While we look not at the things which are seen, but at the things which are not seen. Okay. 17 வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. Read the next part also in English. அடுத்த வசனம். For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. 18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Today in the world they say seeing is believing. இன்றைக்கு உலகத்தின் கூற்று என்னவென்று சொன்னால், நீ காண்கிறதை நம்பு. But what does this verse say? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What is invisible is more real, more lasting than what is visible. காணப்படுகிறவைகளை விட காணப்படாதவைகள் தான் அதிக நிஜமானவைகளாக இருக்கிறது, நித்தியமானவைகளாகவும் இருக்கிறது. What is earthly mindedness? பூமிக்குரிய சிந்தையா இருப்பது என்று சொன்னால் என்ன? Worrying for those things which the Bible says are temporal. They are not going to last long. It's part of vanity. It's going to disappear. Going to leave it and go. But that's what we are bothered about.
எது மாயை என்று வேதம் சொல்லுகிறதோ, எது காணப்படாமல் போக போகிறது, எதை நீ விட்டு விட்டு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ, எது வேதம் அனித்தியமானது தற்காலிகமானது என்று சொல்லுகிறதோ அதை குறித்து கவலைப்படுவது. Be very careful. This is coming upon the masses, upon the world, in Christian circles as a wind. இது சமுத்திரத்தின் மேல் இல்லாவிட்டால் ஜனங்களின் மேல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் மேல் வீசுகிற ஒரு காற்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் கவனமாயிருங்கள். 90% of Christians are worried about earthly things. 90% கிறிஸ்தவர்கள் பூமிக்குரிய காரியங்களை குறித்து மாத்திரம் தான் கவலைப்படுகிறார்கள். This is a big deception and we must come out of that blindness. We are sitting in darkness when we worry about earthly things. We must come into the light. இது மிகப்பெரிய ஒரு வஞ்சகமா இருக்கிறது. இந்த அந்தகாரத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாம் வெளிச்சத்துக்கு கடந்து வர வேண்டிய காலமாகிவிட்டது. ஆனால் நாமோ இருட்டிலே குருட்டாட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். I am going to tell you a secret on how to have your earthly needs met. உங்களுடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'll tell you again. I'm going to tell you a secret on how to have your earthly needs met quickly. உங்களுடைய பூமிக்குரிய தேவைகள் வெகு சீக்கிரத்திலே எளிதாக சந்திக்கப்படுவதற்கான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Stop praying for it. அந்த ரகசியம் என்னவென்று சொன்னால் அதற்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடுங்கள். Start praying only for your spiritual life and you will see those things God will take charge automatically. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் ஜெபியுங்கள். அந்த பூமிக்குரிய காரியங்களை தேவன் தானாக பொறுப்பெடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். But if you start praying for spiritual things so that those earthly things are met, that's also wrong intention. ஆனால் என்னுடைய பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக நான் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னால் அதுவும் ஒரு பெரிய வஞ்சனையாய், ஒரு தவறான மனப்பான்மையாய் இருக்கிறது. Stop praying for it. Stop even worrying for it. நீங்கள் அதற்காக ஜெபிப்பதை நிறுத்துங்கள். அதற்காக கவலைப்படுவதையும் விட்டுவிடுங்கள். You have a heavenly Father and He will make all things beautiful in His time for your life. உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக அவர் செய்வார். Look at the lilies of the field. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். Look at the fowls of the air. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். They don't have a heavenly Father. The Bible says our heavenly Father feeds them. அவர்களுக்கு ஒரு பரம தகப்பன் இல்லை. வேதம் சொல்லுகிறது நம்முடைய பரமபிதா தான் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். So our heavenly Father will feed the fowls of the air and clothe the lilies of the field, but won't feed us, is it? நம்முடைய பரமபிதா ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பார், காட்டு புஷ்பங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்துவிப்பார். ஆனால் நம்மை போஷிக்க மாட்டாரா? Stop worrying about these things. You are going in the wrong direction. இந்த காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள். அப்படி நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் தவறான திசையில் போய் கொண்டிருக்கிறீர்கள். Second is worldly mindedness. இரண்டாவதாக உலக பிரகாரமான சிந்தை. Earthly mindedness means being worried about the necessities of life. பூமிக்குரிய சிந்தை என்று சொன்னால் வாழ்க்கையின் அடிப்படையான அத்தியாவசிய தேவைகளை குறித்து கவலைப்படுவது. Worldly mindedness means being worried about the vanities of life. உலக சிந்தை இல்லாவிட்டால் லௌகீக சிந்தை என்று சொன்னால் வாழ்க்கையின் மாயையான வீணான காரியங்களை குறித்து கவலைப்படுவது. About being fashionable, about being up to date. நவநாகரிகமாக இருக்க வேண்டும். கடைசியாக என்ன காரியங்கள் வந்திருக்கிறதோ அதை வாங்கி வைத்திருக்க வேண்டும். Of being in par with everyone in society. சமுதாயத்தில் எல்லாருக்கும் நான் சமமான அந்தஸ்துடையவனா இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவது. This is called worldly mind. I want to be hi-fi. I want to be fashionable. I want to be the latest. நான் மிகவும் லேட்டஸ்டாக நவநாகரிகத்தில் மிகவும் அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை இது காட்டுகிறது. So these things are a gravity on our souls and will prevent us and these winds will easily drive us away from God. இது நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிற ஒரு மாயா இருக்கிறது. இது நம்மை தேவனை விட்டு எளிதில் அப்புறப்படுத்தி விலக்கி கொண்டு போய் விடக்கூடியதா இருக்கிறது. You know, there is a test to find out if this earthly mindedness and this worldly mindedness is tugging at your soul. இந்த பூமிக்குரிய சிந்தையும் இந்த லௌகிக சிந்தையும் உங்களுடைய ஆத்மாவை இழுத்து கொண்டிருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு ஒரு சோதனை இருக்கிறது. So we are very strict in our church. For small things we say no, don't go this, don't buy these clothes, don't buy those things, don't go here, don't speak like this, don't relate with certain people. We are very strict. நம்முடைய சபையில் நாம் மிகவும் கண்டிப்போடு இருக்கிறோம். இங்கே எல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இன்னாரோடெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் உடுத்தக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று மிகவும் இதையெல்லாம் வாங்கக்கூடாது என்று கண்டிப்பாக பல காரியங்களை அறிவுறுத்துகிறோம். Why?
ஏன்? Because we don't want the souls of God's children to be pulled by the gravity of this world. இந்த உலகத்தின் புவியீர்ப்பு விசையினால் தேவ ஜனங்களுடைய ஆத்துமா இழுப்புண்டு போகக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறபடினால் தான் அப்படி சொல்லுகிறோம். So there is a test to find out if your soul is being tugged by this world. இந்த உலகம் உங்களுடைய ஆத்மாவை கட்டி இழுத்துக் கொண்டிருக்கிறதா என்று கண்டறிவதற்கு ஒரு சோதனை உண்டு. When you listen to messages like this, if you are getting restless, it means this world is pulling your soul. இப்படிப்பட்ட தூதுகளை கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய இளைப்பாறுதலை இழந்து நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களுடைய ஆத்மாவை கட்டி இழுத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். Supposing I say Jesus is coming very, very soon, just a matter of months. நான் உதாரணமாக இப்படி சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு சில மாத காலங்களுக்குள்ளே வரப்போகிறார். It is true. When I say months, I don't say within 12 months, within a year, but it's not many years. அது உண்மைதான். இயேசு சில மாதங்களில் வரப்போகிறார். மாதங்கள் என்று சொல்லும் போது நான் 12 மாதங்கள் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் சில மாதங்களுக்குள்ளே இயேசு வரப்போகிறார். சில வருடங்கள் கூட நமக்கு இல்லை. When we hear this thing, இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது, do you wish that this is not true? இது உண்மையா இருக்க கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? I don't believe this. நான் இதை நம்ப மாட்டேன். They've been saying this all the time. எல்லா நேரத்திலும் இதை தான் சொல்லிக் These are all கொண்டிருக்கிறார்கள். just scare tactics. இதெல்லாம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள். Is your soul telling that to yourself? உங்களுடைய ஆத்மா உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறதா? It means you're bound by the gravity of this world. அப்படி என்றால் இந்த உலகத்தின் ஈர்ப்பு விசையினால் நீங்கள் இழுக்கப்படுகிறீர்கள், கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். Come out of worldly mindedness, you need sobriety. இந்த உலக சிந்தை, லௌகிக சிந்தையிலிருந்து வெளியே வரும்படியாக உங்களுக்கு தெளிந்த புத்தி தேவை. I told you sobriety means to abstain from wine. தெளிந்த புத்தி என்று சொன்னால் மதுபானத்துக்கு விலகி இருத்தல் என்று கிரேக்க வார்த்தை சொல்லுகிறது என்று நான் சொன்னேன். There is so much of wine in this world. இந்த உலகத்தில் மதுபானம் அதிகமாக இருக்கிறது. So much of, when I say wine, not literal wine, but things that make people happy but still poison them from Christ. மதுபானம் என்று சொன்னால் நான் எழுத்தின்படியான சாராயத்தை சொல்லவில்லை. மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள், ஆனால் கிறிஸ்துவை விட்டு அவர்களை பிரிக்கிற காரியங்களை குறித்து சொல்லுகிறேன். I often say, be very careful about those things that make you happy. நான் அடிக்கடி இப்படி சொல்வது வழக்கம். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயங்களை குறித்து நீங்கள் மிகவும் அதிகமாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We human beings have a tendency of going and, plunging on those things that make us happy. You want something, you get something, you're so happy, you swallow it. And you even testify, you say, thank you, Jesus. Who knows, it may have come from the devil himself. மனிதர்களுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு அளவு கடந்த சந்தோஷம் வருகிறது. நாம் உடனே போய் கொள்ளையாடுற பொருளை பறிக்கிறது போல அதை பிடித்துக் கொண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். சில வேளை சபைகளிலே கூட வந்து சாட்சி சொல்லுகிறோம், நான் இதை விரும்பினேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். Who knows, it may have come from the devil. யாருக்கு தெரியும், அது ஒரு வேளை பிசாசினத்திலிருந்து கூட வந்திருக்கலாம். It may be a trap. அது ஒரு கண்ணியாக கூட இருக்கலாம். So be very careful about those things which you think are blessings. நீங்கள் ஆசீர்வாதம் என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். Pray well. Be very careful about those traps that are hidden in ordinary events of life. வாழ்க்கையின் சாதாரணமான அன்றாட நிகழ்வுகளில் கூட மறைந்திருக்கிறதான கண்ணிகளை பகுத்தறியும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள், நன்றாக ஜெபியுங்கள். Jesus said, as it happened in the days of Lot, as it happened in the days of Noah, it will happen in the days of the coming of the Son of Man. மனுஷகுமாரன் வரும் நாட்களில், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்று இயேசு சொன்னார். What is that? There was a common factor that was in Noah's days and Lot's days. லோத்தின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Listen very carefully. மிகவும் கவனமாக கவனியுங்கள். This common factor that was found in Noah's days and Lot's days will be found in the days of the coming of the Son of Man, is what Jesus said. நோவாவின் நாட்களிலும் லோத்தின் நாட்களிலும் பொதுவான ஒரு நிகழ்வு நடந்தது. அதே நிகழ்வு மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். What is that? அது என்ன? An unwillingness to respond to warning. எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போவது. Again I'm telling you, an unwillingness to respond to warning. நான் திரும்பவுமாக சொல்லுகிறேன், எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போவது. When God warned Lot, லோத்தை தேவன் எச்சரித்த போது, the Bible says Lot lingered. He didn't want to leave. லோத்துக்கு சோதோமை விட்டு வெளியே வர மனமில்லை, அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். The angel said, flee, don't even look back, don't even go back home, just run from where you are.
தூதன் அவனை பார்த்து, நீ நடக்காதே, தின்னுட்டு திரும்பி பார்க்காதே, நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ ஓடி போ என்று சொன்னான். The angels were holding back the heavens. We can't allow the fire to come down till you run to safety. அந்த தூதர்கள் லோத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் வானத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது போல அந்த அக்கினி வராமல் தடை செய்து கொண்டிருக்கிறோம். நீ பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீ சீக்கிரமாய் ஓடிப்போ. But what was Lot's response? ஆனால் லோத்தினுடைய பிரதிக்கிரியை என்ன? Come on, don't say it is true. You must be joking. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க ஜோக் அடிக்கிறீங்களா? Come on, don't say it's coming so soon. இவ்வளவு சீக்கிரமா அதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லாதீங்க. So then the angels had to grab him and his family and drag them to a certain point and say, run. அடுத்ததாக தூதர்கள் அவனையும் அவனுடைய குடும்பத்தாருடைய கையை வலுக்கட்டாயமாக பிடித்து கொஞ்ச தூரம் அவனை இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டு இங்கிருந்து ஓடு என்று சொல்ல வேண்டியதா இருந்தது. This was the unwillingness to respond in Lot's days. இதுதான் லோத்தின் நாட்களில் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு இணங்க செவி கொடுக்க மனதில்லாமல் போன அனுபவம். In Noah's days, நோவாவின் நாட்களில் the Bible says they knew not until the flood came and took them all away. ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். So what does that mean? அதில் அர்த்தம் என்ன? When Noah warned the rains are coming, they laughed. மழை வரப்போகிறது என்று நோவா எச்சரித்த போது அவர்கள் பரியாசம் பண்ணி சிரித்தார்கள். When the rains came, they still didn't wake up. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது, அப்பொழுதும் கூட அது அவங்களை தட்டி எழுப்பவில்லை. When the floods rose up, still they didn't wake up. வெள்ளம் உயர்ந்து கொண்டே போகிறது, அப்பொழுதும் அவர்கள் எழும்பவில்லை. Only when the flood started washing them away from the ark, then they realized, but it's too late. அந்த ஜலப்பிரளயமானது அவருடைய தலைக்கு மேலே எழும்பி அந்த பேழையை விட்டு வெகு தூரத்துக்கு அவர்களை வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். Today we are going to ask God for an anointing for light. இன்றைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்க போகிறோம். After these Bible studies, we shouldn't be turning over to the other side and going back to sleep. இந்த வேத பாடங்கள் முடிந்த பிற்பாடு நாம் திரும்பவுமாக மறுபக்கத்துக்கு போய் தூக்கத்துக்கு போக கூடாது. God should wake us up into our senses. தேவன் நாம் உணர்ந்து எழும்பும்படியாக நம்மை தட்டி எழுப்ப வேண்டும். We should come back to ourselves. நாம் நம்முடைய சுய நினைவை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். That is called sobriety. அதுதான் தெளிந்த புத்தி. How many want that light to come out of your wine? உங்களுடைய மதுபானத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாக எனக்கு அந்த வெளிச்சம் தேவை என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many want that light to come out of that earthly worry? அந்த பூமிக்குரிய கவலையிலிருந்து வெளியே வரும்படியாக எனக்கு அந்த வெளிச்சம் தேவை என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? Don't pray for your earthly needs hereafter. இதற்கு மேல் உங்களுடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபிக்காதீர்கள். I do not want to be carried away by these wrong winds. இந்த தவறான காற்றுகள் என்னை வாரிக்கொண்டு போவதை நான் விரும்பவில்லை. Those who want that heavenly light to shine in your minds, put up your hands. உங்களுடைய மனதில் அந்த பரலோகத்தின் வெளிச்சம் வீச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Oh, we are going to be children of the light. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க போகிறோம். God is going to give us that spirit of prayer to move from the physical realm to the spiritual realm. நாம் இந்த சரீர பிரகாரமான மண்டலத்திலிருந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் கடந்து செல்லும்படியாக தேவன் அந்த ஜெப ஆவியை, அந்த வெளிச்சத்தை நமக்கு தர போகிறார். இன்றைக்கு அநேகருடைய புகார், என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Today many are complaining that they are not able to pray. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வெளிச்சத்தை நமக்கு தர போகிறார். But God is going to send us His light today. ராக்காலங்களில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தர போகிறார். God is going to command the grace to watch in the nights and pray. பயங்கரமான காற்றுகள் வீசுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. Times are coming when terrible winds are about to blow. ஆனால் நாமோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக குடும்பமாக தனியாக சபையாக ராக்காலங்களில் வாரம் முழுவதும் ஜெபிக்க கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். But God is going to wake us up as individuals, as a family, as a church, so that we can pray separately and also as a group in the night. இப்பொழுது கரங்களை உயர்த்தினவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை அனுப்ப போகிறார். And those who have lifted up their hands now, God is going to send His power upon them. ஏதாவது ஒரு மதுபானம் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் என்றால், if there is a wine that is deceiving you, ஏதாவது உலக சந்தோஷம் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் என்றால், if there is any worldly pleasure that is cheating and deceiving you, பூமிக்குரிய கவலை உங்களோடு ஒட்டிக் கொண்டிருக்கும் என்றால், if there is any earthly worry that has clinged on to you, இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்மேல் ஊற்ற போகிறார். today the Lord is going to pour His anointing upon us. அந்த அபிஷேகத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாக
போகிறது. In that anointing, the light of God is going to shine upon us. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். Watch and be sober. காற்றுகள் உலகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. Winds are blowing in the world. அந்தகாரத்தின் காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கிறது. Winds of darkness are blowing. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். But the Lord shall arise upon you. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, for your light has come. கர்த்தர் உன்னுடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் மேல் வீச பண்ண போகிறார். The Lord is going to cause your light to shine upon others. உன் மூலமாய் கட்டப்பட்ட அநேகரை கர்த்தர் விடுவிக்க போகிறார். Through you, the Lord is going to deliver many who are bound. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் தூங்குகிறவர்களை தட்டினால் அவர்களுக்கு உணர்வு வரும்.
ஆனால் மரித்தவர்களுக்கு உணர்வு வராது. உணர்வற்றதான கூட்டத்தில் நாம் காணப்பட வேண்டாம். சம்பவங்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை தேவாவியானவர் நம்மை நேசிக்கிறபடியினால், நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறபடியினால், அழிவிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் இந்த கடைசி நாட்களில் நம்மை எச்சரிக்கிறார். அருமையாக தேவனுடைய பிள்ளையே, உணர்வற்றவர்களாக நான் காணப்பட வேண்டாம். நாம் எழும்புவோம், மரித்தோரை விட்டு எழும்புவோம். உணர்வற்றதான் நிலவரத்திலிருந்து நாம் விழித்து எழும்புவோம். நமக்குள்ளே ஒரு சரியான உணர்வு உண்டாகட்டும். எத்தனை விதங்களில் இந்த இரவுகளிலே நம்மை உணர்த்தி இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கத்தில் இந்த உலகத்துடனே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படலாகாது. இந்த நெருக்கம் என்பது இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு விரிக்கும்படியாக, உன்னை விடுதலையாக்கும்படியாக, நீ அவருடைய மையமுழுதான சன்னிதானத்தில் நீ சேர்க்கப்படும்படியாக, நீ மறுரூபத்தை அடையும்படியாக, மையமுழுதான அவருடைய சன்னிதானத்திலே நீ சென்றடையும்படியாக இந்த எச்சரிப்புகள் உனக்கு விடுவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தனை பிரகாசிக்க விரும்புகிறார். இந்த முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக்கடுவது என்று கர்த்தர் நமக்குள்ளே வெளிச்சத்தை வீசி இருக்கிறார். எழும்புவோம், பிரகாசிப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே உன்மேல் உதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு தம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உன்னை பிரகாசிக்கும்படியாக, நீ மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறும்படியாக அவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்மோடு இடம்பெற்றிருக்கிறார். உணர்வடைவோம். இந்த ராத்திரி எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில் இருந்தும் லௌகிக கவலையில் இருந்தும் நான் விடுவிக்கப்படும்படியாக எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கிக் கொண்டிருக்கிறது. வெளிச்சங்கள் வீசுന്നു, അന്ധകാരം മാറുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീസുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മ ഉള്ളിൽ വരുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മ ഉള്ളിൽ വരുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീസുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. വെളിച്ചങ്ങൾ വീസുന്നു, അന്ധകാരം മാറുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മ ഉള്ളിൽ വരുന്നു. അന്ധകാരം
ஆமே இதோ அந்தகாரமானதோ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ வெளிச்சங்கள் வீசுதோ அந்தகாரமானதோ அந்தகாரமானதோ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ வெளிச்சங்கள் வீசுதோ அந்தகாரமானதோ வெளிச்சங்கள் வீசுதோ அந்தகாரமானதோ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ வெளிச்சங்கள் வீசுதோ அந்தகாரமானதோ அந்தகாரமானதோ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ தெய்வத்தின் ஆன்மா உள்ளில் வரும்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Sarabelari rodana mauri shri toda bhavriya. Sarabelari rodana mauri rodana mauri shri toda bhavriya. Sarabelari rodana mauri shri toda bhavriya. Hallelujah 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 hallelujah. Sarabelari rodana mauri shri toda bhavriya. Tanamelari rodana mauri shri toda bhavriya. Tanamelari 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 mauri shri toda. இவைகள் சம்பவிக்கிறதான வேளையில் உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் வசனம் சொல்கிறது. 18 வருஷமாய் கூனியாயிருந்ததானே அந்த ஸ்திரியை தேவன் நிமிர பண்ணினது போல இந்த ராத்திரி வேளையிலே உலக சிந்தையாயிருந்ததான உன்னை, மாம்ச சிந்தையாயிருந்ததான உன்னை தலையை நிமிர பண்ணும்படியாக, உன்னதத்தை நோக்கும்படியாக, அவருடைய வருகையை நோக்கும்படியாக, மணவாளனை நோக்கும்படியாக, நித்தியத்தை நோக்கும்படியாக இந்த ராத்திரியிலே உன்னை நிமிர பண்ணுகிறார். உன்னை தலையை உயர்த்து, உன்னை தலையை உயர்த்து. உலகம் வேண்டாம், உலகத்துள்ள இன்பங்கள் வேண்டாம், உலகத்தின் மேன்மைகள் வேண்டாம், உலகத்தின் ஸ்தானமானங்கள் வேண்டாம். இவைகள் எல்லாம் அழிவுக்குரியவைகள், இவைகள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடியவைகள். முதலாவது ராட்சியத்தோட நீதியின் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னதான கர்த்தர் ஒரு உண்மை உள்ளவர். நீ முதலாவது ராஜ்யத்தை தேடுவாயானால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவார். இந்த பூமியிலே உனக்கு எவைகள் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை அறிந்தவராக, உனக்கு உதவி செய்கிறவராக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். உலக சிந்தையும் மாம்ச சிந்தையும் உனக்குள்ளே இருந்து அற்று போகட்டும். ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் எழுதப்பட்டுகிறது. உனக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும், மரித்த நிலவரத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், உனக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், உனக்குள்ளே கலக்கங்கள் அற்று போகட்டும். நீ பலவிதமான கவலைகள் நான் நிறைந்திருக்கிறார், அவைகள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. நீ அவரை நோக்கி பார், அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிறார். நீ அவரை நோக்கி பார், அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி அவருடைய காரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் கிருபையாய் நம் பட்சத்திலிருந்து நம்மை தட்டி எழுப்பி அவரை தரிசிக்கும்படியாக, அவருடைய மனதை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவனிடம் நம்முடைய மனக்கண்களை பிரகாசித்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தூங்கிக் கொண்டிருந்தான ஒவ்வொருவரையும் அவர் தட்டி எழுப்பி இருக்கிறாராய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எவருடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். அவர்களை பிரகாசிக்கும்படியாக, அந்நியமான காரியங்களை அவர்களை விடுதலாக்கும்படியாக, தம்முடைய மகிமையின் சாயலாய் மாற்றும்படியாக தேவனுடைய இருதயங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாராய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி ஜீவித்து கர்த்தர் நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பேசுற தாசனின் தேவன் நம்ம கரங்கள் எடுத்து பாவித்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற வேத பாடங்களுக்கு திருமாறம் எடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயற்கை சூழ்நிலையில் அனுகூலமாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்நேரமான ஜனக்கூட்டத்தை கற்றுக் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் கேள்விப்பட்டது போல இந்த நாட்கள் விசேஷமான ஒரு ஜெபத்தின் ஆவி நமக்கு அவசியம். ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலேயும், ஒவ்வொருடைய சபைகளிலேயும் அந்த ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஜெபம் மட்டுமே இவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும், நம்மை தப்பு வைக்கும். அவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கும்படி அது நமக்கு உதவி செய்யும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசேஷ ஜெபாவியை கர்த்தர் நாட்கள் ஊற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஆண்டவரே, நிலத்தாழ்த்தோட கரங்கள தருவன சுவாமி கத்தாவே, ഞങ്ങൾ നമ്മുടെ സമ്പത്തിൽ ഇരിക്കപ്പെടാതിരിക്കുക. നിനക്ക് നീരങ്ങൾക്ക് ഉന്നത ചെയ്തപടി ആളെ കത്താവേ, നന്റുള്ള ഇരുത്തോട് കത്താവേ, ഞങ്ങൾ വെച്ചിരിக்கிற கத்தாவே, ഞങ്ങൾ மெசோத்திருக்கிற கத்தாவே, ஆண்டவரே எங்கள் பாட்டுகளிலாச்சு எங்களுக்கு ஆசீர்வாதம்மையே சொந்தப்படியா நாங்கள் வெச்சிருக்கிற கத்தாவே, ஆண்டவரே வேத்தினால் சாட்சிக்காக நாங்கள் வெச்சிருக்கிற கத்தாவே, இயேசுவே மெசோத்திரம் கத்தாவே, இதனால இந்த தாசனை கரங்கள் எடுத்து வல்லமையாய் பாய்த்தபடியால் நாங்கள் மெச்சிருக்கிற கத்தாவே, மெசோத்திருக்கிற கத்தாவே, இதனால கத்தாவே ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் மெச்சிருக்கிற கத்தாவே, மெசோத்திருக்கிற கத்தாவே, ஆண்டவரே காலம் வரப்போகிறது சுவாமி. ஆனால் நாங்கள் அது நல்ல விழிப்புணர்வாக கத்தாவே இந்த நாட்களை இருக்க திருவேன் தரவேதனை கெஞ்சின கத்தாவே, காலங்களை கத்தாவே ஜெபத்தினாவே பாரும் ஆண்டவரே. அசல்கள், சோர்வுகள், சம்பவமான ஜீவியங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே முற்றிலுமா எங்களுக்கு அகற்றி போட்டு கத்தாவே, அந்த விழிப்போடு அந்த ஜாக்கிரதையோடு ஜீவிச்சுட்டு எந்த வேலை கத்தாவே நீர் வந்தாலும் கத்தாவே சந்திக்க நாங்கள் ஆயத்த உள்ளாய் காணப்பட நீர் உதவி செய்யும் கொண்டாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்திரம் வசனம் கேட்டாத்து மாக்கள் சந்தியும் ஆசீர்வதிய கத்தாவே, கேட்ட வசனத்தின்படி கத்தாவே இந்த நாட்களை தங்கள் ஜீவித்தை புதுப்பிக்க ஒவ்வொருக்கும் உதவி செய்ய வேண்டும் செஞ்ச கத்தாவே. எல்லாருக்கும் இந்த நாட்கள் காலங்களில் கத்தாவே ஒரு ஜெபத்தை ஆகியும் விழிப்புள்ளதான ஆகிய கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கொடுக்க வேண்டது செஞ்சிட கத்தாவே. கத்தாவே இந்த பேசுறதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் மெச்சரிக்கிற கத்தாவே, நாங்கள் மெச்சரிக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு உட்கொண்டு இந்த வார்த்தையின் பற்றி நாங்கள் ஜீவிக்க கத்தாவே. இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும்
ஏராளமான கிருபை நீ தர வேண்டும் கெஞ்சினார். நாட்களிலே காலங்களிலே கடைசி நாட்கள் கட்டாயே. அதனால் அதிக பயத்தோடு அதிக நடக்கத்தோடு அதிக ஜாக்கிரதையாய் ஜீவிக்க இந்த நாட்கள் ஒருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் கெஞ்சினார். யார் யார் கட்டாயே வியாதியஸ்தராக கடந்து சென்றால் நீர் இறங்கி சந்தித்து தொட்டு அற்பமான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் கெஞ்சிருக்கத்தாவே. இருக்கிற செய்ய மாண்டவரே ஆண்டவரே சுவாமி இந்த தர்மோதாயகத்தாவே நாளத்திரங்கத்தாய் கடக்க போற அந்த குணத்தை எல்லா துமாக்களும் இந்த தேசத்தின் எல்லா துமாக்கள் வந்து வசனத்தை கேட்கும்படியாக கத்தாவே என்னோட ஆத்துமாக்களை நீ கொண்டு வர வேண்டும் கெஞ்சிரங்கத்தாவே. எங்களை தொடக்கத்தாவே வேற ஞாயிற்று வெற்றினாலும் உடைய சமூகத்திலும் படைக்கிறோம். எப்படியாலும் கத்தோட வரியாதாலும் மரணமானாலும் ஒரு நாள் நஷ்டப்பட்டு போவாலும் கத்தோட வரியில காணப்பட வேண்டும் கத்தாவே. அதற்காக இந்த நாட்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தாய்மைப்படுத்த வேண்டும் கெஞ்சிடும். முற்றிலுமாக காத்து இந்த வனமுலாய கரங்களை ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோம். சிறுவிடம் மறைத்து காத்துக்கொள்ளும் இயேசுவே நாமத்தை பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധന്റെ ഐക്യവും കാവലും സമാധാനവും നമ്മ അനവരോടും സകല പരിശുദ്ധവാന്കളോടും கட்டிடவருக மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல் படுவதான வேளையில் ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் முன்னுக்கு வரலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we open our Bibles to the book of Daniel, chapter 7? தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். And read verses 2 and 3. 2, 3 வசனங்களை. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. Daniel spake and said, I saw in my vision by night, and behold, the 4 winds of the heaven strove upon the great sea, and 4 great beasts came upon from the sea, divers one from another. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are living in terrible times. கொடுமையான காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And things are going to get worse and worse. காரியங்கள் இன்னும் மோசமாகிக் கொண்டே போகிறது. And we who know many of these things are still sleeping. இப்படிப்பட்ட காரியங்களை அநேக காரியங்களை நாம் அறிந்திருந்தாலும் இன்னும் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். So it is time that we all woke up, and these messages and these Bible studies are for this reason of waking us up. நாம் எழும்பி கிரியை செய்ய வேண்டிய ஒரு காலமாக இது மாறிவிட்டபடியினால் நாமை தட்டி எழுப்பக்கூடியதான ஒரு நோக்கத்தோடு இந்த வேத பாடங்களும் இந்த தூதுகளும் அமைந்திருக்கிறது. They say that to be forewarned is to be forearmed. முன் எச்சரிக்கை கொடுக்கப்படுதல் முன்னதாகவே ஆயுதங்களை தரித்து யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு சமம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. Many things are happening around us. Many things are going to happen around us. பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் பல காரியங்கள் நம்மை சுற்றிலும் சம்பவிக்க போகிறது. So we need to arm ourselves to face the troubles of the future. வருங்காலத்தில் நாம் சந்திக்க போகிறதான பிரச்சனைகள், கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளும்படியாக